கிடைத்த ஆசீர்வாதங்களை பாதுகாத்து கேட்டதான தேவசனத்தின் ஆலோசனைகளை இரவுகளை தியானம் பண்ணி ஜீவிக்க கிடைக்கப்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உடம்புகளை கொண்டு வந்தீர். இப்பொழுது உடம்புடைய சம்பவத்துக்கு அவர் சொல்லுகிறார்கள். வருடத்திலெல்லாம் அவருடைய சம்பவத்தை பாதுகாத்துள்ள செய்யும் நீர் செய்ததை மறவாமல் ஆண்டவரை மூன்று நடக்கிறவர்களாக இருக்க பொன்னாகனுக்கிடம் விடாமல், கத்தருக்கிடம் விடாமல், மனுஷர்கிடம் விடாமல் கத்தரோடு சேர்ந்து ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் உம்முடைய சத்தம் கேட்டு பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுகிற கத்தை செய்வீராக. என்னுடைய ஆடுகளுடைய சத்தம் கேட்கும் சொன்னீரே, உம்முடைய ஆடுகளாக எல்லா இடங்களில் காணப்படட்டும். உலகத்தில் ஜீவிக்கும் வரைக்கும் அவருடைய தேவைகள் இதுபோது நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. அடையார் சென்டரை சேர்ந்து பாஸ்டர் அன்புராஜ் சாட்சி சொல்லும்படியாக அழைக்கிறோம். After this, Pastor Rajiv Mohan from Thrissur will be testifying. அதன் பின்பு திருச்சூரிலிருந்து வந்திருக்கும் பாஸ்டர் ராஜீவ் மோகன் சாட்சி கூறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2004 வருஷத்திலே நான் குன்னூர் சென்டரிலிருந்து நாகர்கோவில் சென்டருக்கு மாற்றப்பட்ட போது ரமேஷ் அவர்கள் நாகர்கோவில் சென்டரில் சென்ற பாஸ்டராக இருந்தார்கள். அவளோடு கூட கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் கர்த்தருடைய ஊழியத்தை நாகர்கோவிலில் செய்யும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்தார். அவருடைய தியாகமான ஜீவியம், அவருடைய பிரதிஷ்டுள்ள ஜீவியம், அவருடைய பாடுபடுவதை இளைப்பாறுதல் இல்லாமல் ஓய்வெடுக்காமல் ஆண்டவருக்காக பட்ட பிரயாசங்களை நினைக்கும் போது ஆண்டவர் அவருக்கு தந்த கிருபைகள் அளவில்லாத கிருபைகள் என்று என்னால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. ஒரு நாள் பகலிலே படுத்து தூங்கினதில்லை. அவ்விதமாக அயராது தேவனுக்காக பாடுபடக்கூடியவராக இருந்தார். அவருடைய ஜீவியமும் ஊழியமும் என்ற வாழ்க்கை மிகவும் கவர்ந்தது. அங்கிருந்து நான் பாளையங்கோட்டுக்கு மாற்றப்பட்ட வேளையில் இந்த பரிசுத்தவானோடு ஜீவிக்க ஊழியம் செய்ய நமக்கு இன்னும் தருணங்கள் இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று நான் யோசித்தேன். ஆனால் யோசித்தபடி நான் பாளையங்கோட்டு வந்தேன். பிறகு இந்த பரிசுத்தவான்களுடைய நடத்தியின்படி தேவன் இந்த அடையாருக்கு மாற்றமாய் வரும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்தார். இங்கே பாஸ்டரோடு கூட ஒரு 6 மாதம் கர்த்தரை ஊழியத்தை திரும்பமாக செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இங்கே வரும்போது அவர் வியாதியாக பலகீனராக இருந்தார். ஆனால் அவர் தன்னை ஒரு நாளும் பலகீனனாக காட்டவில்லை. எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சகிக்கக்கூடியவராக இருந்தார். கலை சபை ஊழியங்களானாலும் சரி, இங்கே சென்ற சபையுடைய ஊழியங்களானாலும் சரி, கட்டளை வேலைகள் மற்ற எல்லா வேலைகளிலும் அவர் தடுத்து செய்து நிறைவேற்றக்கூடியவராகவே காணப்பட்டார். எனக்கு எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அவரிடத்திலே போய் அவருக்காக ஜெபிக்கவும் அவருடைய ஆலோசனையை கேட்கக்கூடிய நான் இருந்தேன். அப்பொழுது தன்னுடைய பழைய அனுபவங்களெல்லாம் அவர் சொல்லி சந்தோஷப்படுவார். இப்படியாக இருக்கிற வழியில் ஒரு நாளிலே எங்கே நாம் டிசம்பர் மாதத்தில் ஒரு சொப்பனம் கண்டதாக சொன்னார். அந்த சொப்பனத்தில் இவர் வியாதியாய் படுத்திருக்கிற வேளையில் கட்டில் படுத்திருக்கிறார். இவரை பார்ப்பதற்காக நித்திரை அடைந்த பாஸ்டர் சகரி அவர்களும் அவர் கூட ஒரு பாஸ்டர் அவர்களும் அவர் கூட ஒரு கத்திற்குள் நித்திரடைந்த ஒரு பாஸ்டர் அவர்களும் இவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். மிகவும் வெண்வஸ்திரம் தரித்து இவரை பார்க்க வந்திருந்த பொழுது இவருடைய கால்மேட்டில் நான் இருந்ததாக சொப்பனம் கண்டேன் என்று சொன்னார்.
எனக்கு அது ஆச்சரியமான காரியமாக இருந்தது. ஆகவே இவருடைய வியாதி பலகீன காரியம் அடிக்கடி அவருக்கு அதிகமாக பலகீனம் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் நாங்கள் உலகமெங்கும் பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். நாங்களும் கூட உடைய காலில் வர வைத்து தினமும் இங்கே பாஸ்டர்களாக ஜெபம் செய்தோம் மற்றும் அங்கங்கே எல்லாரும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் சுகவீனங்கள் கூடுகிறதும் குறைவிதமான நிலவரத்திலேயே காணப்பட்டது. இப்படி இருந்த வேளையிலே சனிக்கிழமை கல்யாணக்கம் வந்தார்கள். மத்தியானம் 1:30 மணி இருக்கும். பட்டாபுரம் கன்வென்ஷனுக்கு போக வேண்டும் என்று அவர்கிட்ட கேட்கும்படியாக வந்தபோது அவர் எனக்கு பேச முடியலை. நீங்கள் ஜெபித்துட்டு போங்கள் என்று சொன்னார். பிறகு எங்கள் பட்டாபுரம் கன்வென்ஷன் முடித்து அன்று இரவு அவர் இங்கே பிரதர் ஜெயக்குமார் சொன்னது போல் அவருக்கு கஷ்டம் இருந்தது. காலையில் நான் 4 மணிக்கு ப்ரைஸிங் முடித்துட்டு 5 மணிக்கு பாஸ்டராக ஜெபிக்கும்படியாக நான் ரூமில் போயிருந்தேன். அப்பொழுது நல்ல இளைப்பாறை கொண்டார். அப்படி 5லேருந்து 6 மணி வரை நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் தேவன் அவருடைய கத்துடைய அவருடைய அவன் ஜீவன் கத்திடத்திலே போய் சேர்ந்தது. அவ்விதமான நான் இங்கே அப்படிப்பட்டதான் சூழ்நிலையில் தேவன் பரிசுத்தவானை தண்டத்திலே சேர்த்து கொண்டார். நானும் கூட இந்த பரிசுத்தவானுடைய பாதையில் அவரிடத்திலே கற்றுக்கொண்ட அனுபவங்களை என்னுடைய ஜீவிதத்தில் நான் பெற்று அவருடைய இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் தாமே எனக்கு உதவி செய்ய வேண்டும். பரிசுத்தவான்களிடம் மாறணும். அவருடைய கத்துடைய பரிசுத்தவான்களிடம் மாறணும். அவருடைய அருள் அருமையாக இருக்கிறது. தன்னுடைய வேலையை முடித்து தேவனுடைய வீட்டில் வாழும்படியாக அவரோடு ஆடும்படியாக தேவன் அவரை சேர்த்து கொண்டார். கத்துடைய அந்த விசுவாசத்தில் நானும் கூட ஓடி முடித்து கத்துடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்ற தேவன் தாமே எனக்கும் கூட உதவி செய்ய வேண்டும். நீங்கள் யாவரும் எனக்காக ஜெயிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்றும் வாழுவேன், நான் என்று வாழுவேன், என் இயேசுவோடு கூட என்றும் வாழுவேன். என்றும் வாழுவேன், நான் என்றும் வாழுவேன், என் இயேசுவோடு கூட என்றும் வாழுவேன். என்றும் எந்தன் பாக்கியமே, என்ன ஆனந்தம், நித்திய நித்தியம் பேரின்பம். என்ன இன்பமே, என்றும் எந்தன் பாக்கியமே, என்ன ஆனந்தம், நித்திய நித்தியம் பேரின்பம். என்றும் வாழுவேன், நான் என்றும் வாழுவேன், என் இயேசுவோடு கூட என்றும் வாழுவேன். என்றும் வாழுவேன், நான் என்றும் வாழுவேன், என் இயேசுவோடு கூட என்றும் வாழுவேன். என்ன இன்பமே, என்றும் எந்தன் பாக்கியமே, என்ன ஆனந்தம், நித்திய நித்தியம் பேரின்பம். என்ன இன்பமே, என்றும் எந்தன் பாக்கியமே, என்ன ஆனந்தம், நித்திய நித்தியம் பே. Pastor Raji Mohan from Thrissur. After this, Jaya, that is Pastor Sister's daughter, Jaya from Trivandrum. வந்திருக்கும் பாஸ்டர் ராஜி மோகன் சாட்சி கூறுவார். அதன் பின்பு பாஸ்டருடைய சகோதரியின் மகள் ட்ரிவாண்ட்ரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஜெயா அவர்கள் சாட்சி கூறுவார். തിരുവിതമികെ തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. തിരുഹിതമികെ തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. എൻ്റെ വേലയെ തികച്ചുകൊണ്ട് നിന്റെ മുൻപിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. എൻ്റെ വേലയെ തികച്ചുകൊണ്ട് നിന്റെ മുൻപിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. ദൈവത്തിൻ്റെ പരിശുദ്ധനാമത്തിന് സ്തോത്രം. എൻ്റെ സുവിശേഷ വേലയ്ക്കായിട്ട്
ഞങ്ങളുടെ സഭയിൽ നിന്ന് സാക്ഷ്യം പറഞ്ഞ് പോകുമ്പോൾ അവസാനമായി ഈ പാട്ട്, ഈ വരികൾ പാണ്ടാണ് ശുശ്രൂഷയ്ക്ക് പോകുവാനായി തീർന്നത്. ഇത് എപ്പോഴും എൻ്റെ മനസ്സിൽ മായാതെ കിടക്കുന്ന വരികളാണ്. ഇന്ന് ഞാൻ എൻ്റെ ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുന്നു. കാരണം ആ പാട്ടുപോലെ തന്നെ വേല തികച്ച് ദൈവത്തിൻ്റെ സ്ഥലം നിൽക്കുവാൻ കഴിഞ്ഞതിനാൽ ഞാൻ എൻ്റെ ദൈവത്തെ അധികമായി സ്തുതിക്കുന്നു. ഒന്നാമതായി ഈ കൃപയിലേക്ക് ഞങ്ങളെല്ലാവരെയും ദൈവം കൊണ്ടുവന്നതിനെ ഓർത്ത് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. എൻ്റെ ചെറുപ്പകാലം മുതൽ കൃപ കാണുവാനും അനുഭവിക്കുവാനുള്ള ഭാഗ്യമുണ്ടായി. അത് ഒന്നാമതായി ഞാൻ ഈ കൃപ കണ്ടതും കൃപ അനുഭവിച്ചതും എൻ്റെ ജ്യേഷ്ഠനിൽ നിന്നാണ്. അദ്ദേഹം ശുശ്രൂഷയ്ക്ക് ഇറങ്ങുമ്പോൾ 18 വയസ്സ്, എനിക്ക് 8 വയസ്സ്. ചെറുപ്പം മുതൽ തന്നെ ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഒരു മാതൃകയായിരുന്നു. ആ കൃപ ചെറുപ്പം തന്നെ വെളിപ്പെട്ടുകൊണ്ടിരുന്നു. തൻ്റെ സ്നേഹത്തിലും തൻ്റെ ജ്ഞാനത്തിലും ആയതുപോലെ ഞങ്ങളെ ശാസിക്കുന്ന കാര്യങ്ങളിലും എല്ലാം ദൈവത്തിൻ്റെ കൃപ വ്യാപരിച്ചിരുന്നു. ഒരു തെറ്റുപോലും ഞങ്ങൾക്കാർക്കും പറയുവാൻ കാണുവാൻ ഉണ്ടായിരുന്നില്ല. അത്രമാത്രം മാതൃകയായിരുന്നു വീട്ടിൽ. എൻ്റെ ചെറിയ മനസ്സിൽ അന്നു മുതലേ എൻ്റെ ആഗ്രഹം എപ്പോൾ എനിക്കെൻ്റെ ജ്യേഷ്ഠനെ പോലാകാൻ എന്നുള്ളതായിരുന്നു. അമ്മ പല കാര്യങ്ങളും ചെറുപ്പമുള്ള കാര്യങ്ങൾ പറഞ്ഞു കേൾപ്പിച്ചിട്ടുണ്ട്. പറയുന്നത് ഒരു തെറ്റും കാണുവാൻ കഴിഞ്ഞിരുന്നില്ല എന്ന കാര്യമാണ്. ഒരിക്കൽ അപ്പച്ചൻ ഒരു വടിയെടുത്ത് തന്നെ അടിച്ചു. അമ്മ പറഞ്ഞതാണ്, അടിക്കാൻ കാരണം വലിയ തെറ്റ് ചെയ്തതുകൊണ്ടല്ല, പന്ത് കളിക്കാൻ പോയതുകൊണ്ടാണ്. അടിക്കുന്നത് കണ്ടുകൊണ്ട് അപ്പച്ചൻ്റെ സ്നേഹിതൻ, ഒരു അയൽവാസി അടുത്തുണ്ട്. അദ്ദേഹം ഓടി ആ കമ്പ് പിടിച്ച് മേടിച്ച് എറിഞ്ഞു കളഞ്ഞോട് ചോദിച്ചു, ആരെയാണ് അടിക്കുന്നത് എന്ന് ചോദിച്ചു എന്നാണ്. ദൈവത്തിന് സ്തോത്രം. വാസ്തവത്തിൽ ജ്യേഷ്ഠൻ സുവിശേഷ വിളിക്ക് പോകുമ്പോൾ ഞാൻ പറഞ്ഞല്ലോ, എനിക്ക് 8 വയസ്സാണ്. തന്നെ പിരിയുന്നത് എനിക്ക് വളരെ വിഷമമായിരുന്നു. കാരണം എല്ലാറ്റിനും മാതൃക. ആത്മീയമായ കാര്യങ്ങളിലും അങ്ങനെ തന്നെയാണ്. യോഗങ്ങളിൽ പോകുമ്പോൾ ആദ്യമായി പോകും. അവിടെ പായിടുന്നതും ബാക്കികളെല്ലാം ക്രമീകരിക്കുന്നതും എൻ്റെ ജ്യേഷ്ഠനാണ്. താൻ അപ്പോൾ പറയുന്ന ഓരോ വാക്കുകളെല്ലാം ഇപ്പോഴും മനസ്സിൽ ഓർമ്മയുണ്ട്. അവിടെ ചിലപ്പോൾ സഭാ നടത്തിപ്പുകാരനുണ്ടായിരിക്കുകയില്ല, ചിലപ്പോൾ സഹോദരിമാരെ നടത്തുക, ചിലപ്പോൾ ജ്യേഷ്ഠനായിരിക്കും നടത്തുക. അപ്പോൾ ഒരിക്കൽ പായിട്ടപ്പോൾ ചോദിച്ചു, ഇന്നൊരു നടത്തിപ്പുകാരനില്ലല്ലോ, പിന്നെ ആ നടത്തിപ്പുകാരനെ പായിടുന്നു എന്ന് ചോദിച്ചപ്പോൾ പറഞ്ഞു, ഇവിടെ ദൈവം വന്നിരിക്കുവാൻ വേണ്ടിയാണ് എന്ന് പറയുകയുണ്ടായി. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഞാൻ ശുശ്രൂഷയ്ക്ക് പോകുമ്പോൾ ഞാൻ പറഞ്ഞല്ലോ, എനിക്ക് സഹിക്കാൻ കഴിഞ്ഞിരുന്നില്ല. എന്നാൽ ട്രെയിനിങ്ങിനിരിക്കുമ്പോൾ തിരുവനന്തപുരത്ത് വെച്ചും ആയതുപോലെ നാഗർകോവിലുമായിരുന്നു. ഞാൻ സമയം കിട്ടുമ്പോൾ പോകും. എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ തൻ്റെ ജീവിതം കാണുന്നതായ സന്തോഷം കൊണ്ടാണ്. ഒരിക്കൽ ഞാൻ ചെന്നപ്പോൾ പാസ്റ്റർമാരെ ശുശ്രൂഷിക്കുന്ന കണ്ടപ്പോൾ ആ കൃപ കണ്ട് ഞാൻ അത്ഭുതപ്പെട്ടു. ഇങ്ങനെ ആയിരിക്കണം ഒരു ശുശ്രൂഷകൻ എനിക്കിടയുണ്ടായി. ആയതുപോലെ ഞാൻ സ്കൂളിൽ പഠിക്കുന്ന കാലത്ത് അവധി കിട്ടുമ്പോഴെല്ലാം ഞാൻ തൻ്റെ അടുക്കൽ പോകും. കൺവെൻഷൻ യോഗങ്ങളിലെല്ലാം നടക്കുമ്പോൾ ഞാൻ ഒരാഴ്ച മുമ്പേ അവിടെ പോകും. കാരണം ഫെയ്ത്ത് ഹോമിൽ ജീവിക്കുന്ന ജീവിതം, ഫെയ്ത്ത് ഹോമിൽ എടുക്കുന്ന സ്റ്റഡി, ആയതുപോലെ വിശ്വാസ ജീവിതം. ചില കൺവെൻഷൻ യോഗങ്ങളും ചെല്ലുമ്പോൾ അവിടെ കാശൊന്നും കയ്യിൽ കാണുകയില്ല, അതും എനിക്കറിയാം. എന്നാൽ വിശ്വാസത്താൽ ഓരോ ദിവസവും വാങ്ങിക്കൊണ്ടുവരുന്ന ഓരോ സാധനങ്ങൾ, ഇതെല്ലാം കാണുമ്പോൾ വിശ്വാസത്തെക്കുറിച്ച് ഉള്ളൊരു അറിവ് എനിക്ക് ചെറുപ്രായത്തിൽ ഉണ്ടാകുവാനിടയായി തീർന്നു. ആയതുപോലെ വിശ്വാസികൾ ഇടപെടുന്ന രീതി, സുവിശേഷ വേലക്കാർ ഇടപെടുന്ന രീതി, ശാസിക്കുന്ന രീതി, ഇതൊക്കെയും എന്നെ വളരെ ചിന്തിപ്പിച്ചു കൊണ്ടിരുന്നു. ദൈവത്തിന് സ്തോത്രം. അതിനുശേഷം താൻ സുവിശേഷ വേലയ്ക്ക് ഇറങ്ങാൻ വളരെ ബുദ്ധിമുട്ടാണ്. എന്തെന്ന് ചോദിച്ചാൽ വീട്ടിലെ വിഷയങ്ങളെക്കുറിച്ച് ഓർക്കുമ്പോൾ വളരെ ഭാരമുണ്ടായിരുന്നു. ഉത്തരവാദിത്വം എടുക്കേണ്ടയാളാണ് എന്ന്
തനിക്ക് തന്നെ അറിയാം. അതുകൊണ്ട് സുവിശേഷ വേലയ്ക്ക് ഇറങ്ങുന്നതിൽ വളരെ പ്രയാസമായിരുന്നു. എന്നാൽ വേലയ്ക്ക് വിളിയുണ്ടായിരുന്നു. എന്നാൽ അമ്മ മുമ്പേ തന്നെ സുവിശേഷ വേലയ്ക്കായി നേർന്നിരുന്നു. കാരണം ഒരു രോഗം നിമിത്തമാണ് നേർന്നത്. അതുകൊണ്ട് ഞാൻ ഓർക്കുന്നു, 10ാം ക്ലാസ് പഠിച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ അമ്മ തന്നോട് പറഞ്ഞു, ഇനി നീ പഠിക്കാൻ പോകുന്നത് ദൈവത്തോട് ചോദിച്ചിട്ടേ പോകാവൂ എന്ന് പറയുകയുണ്ടായി. അപ്പോൾ താൻ ചിരിച്ചും കൊണ്ട് അങ്ങ് പോയി. എന്നാൽ പെട്ടെന്ന് ജോലി കിട്ടുവാനും വേണ്ടി സംസ്കൃതം പഠിക്കുവാനായിട്ട് താൻ പോകുവാനിടയായി തീർന്നു. അപ്പോൾ അമ്മ പറഞ്ഞു, നീ പോകുന്നത് ദൈവത്തോട് ചോദിച്ചിട്ടേ പോകാവൂ എന്ന് പറയുകയുണ്ടായി. അങ്ങനെ ഒരു നാൾ താൻ പോകുമ്പോൾ ഒരു വണ്ടിയുമായിട്ട് കൂട്ടിയിടിച്ചിട്ട് സൈക്കിൾ വണ്ടിക്കടിയിലാകുകയും താൻ അത്ഭുതമായി രക്ഷപ്പെടുകയും ചെയ്തു. പതിവില്ലാതെ താമസിച്ചു വന്നപ്പോൾ അമ്മ ചോദിച്ചു, എന്താ ഇത്ര താമസം എന്ന് ചോദിച്ചു. കാരണം അങ്ങനെ അനാവശ്യമായിടും പോയി നിൽക്കുകയില്ല, പോയാൽ അതേപോലെ വീട്ടിൽ മടങ്ങി വരും. അപ്പോൾ ഭയന്ന് പേടിച്ച് പറഞ്ഞു, ഒരു അപകടമുണ്ടായി എന്ന് പറഞ്ഞു. ഉടൻ തന്നെ ചോദിച്ചു, ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞില്ലേ നീ ദൈവത്തോട് ചോദിച്ചിട്ടല്ലേ പോകാവൂ? ഉടൻ തന്നെ പിറ്റേ ദിവസം എന്നെയും വിളിച്ചും കൊണ്ട് അമ്മ ഭൈത്തോമിലേക്ക് പോകുവാനിടയായി തീർന്നു. അവിടെ പോയി ഭൈത്തോമിൽ മദറും ഉണ്ടായിരുന്നു, സിസ്റ്ററും ഉണ്ടായിരുന്നു. അവിടെ പറഞ്ഞു, അവനിങ്ങനെ പോയി, ഒരു അപകടമുണ്ടായി, എന്താ അവൻ്റെ ഉദ്ദേശം എന്നറിയാൻ വയ്യ, നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാമെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ അവൻ സഹോദരി പ്രവചിച്ച് പറയുകയുണ്ടായി, അവൻ എൻ്റെ വേലയ്ക്കുള്ളതാണ് എന്ന് പറയുകയുണ്ടായി. ഉടൻ തന്നെ വൈകിട്ട് താൻ പഠിക്കാൻ പോയിട്ട് വന്നപ്പോൾ പറഞ്ഞു, ഞാനിങ്ങനെ പോയിരുന്നു, പ്രാർത്ഥിച്ചു, ദൈവത്തിൻ്റെ ആത്മാവ് സംസാരിച്ചിരിക്കുകയാണ്, നിൻ്റെ മുമ്പോട്ടുള്ള കാര്യം ദൈവത്തോട് ചോദിച്ചിട്ടേ ചെയ്യാവൂ എന്ന് പറയുകയുണ്ടായി. ദൈവത്തിന് സ്തോത്രം. പ്രിയമുള്ളവരെ, താൻ ഞങ്ങളുടെ മുമ്പാകെ മറച്ചു വെച്ചു. എന്നാൽ നേരത്തെ വിളിയുണ്ടായിരുന്നു. ആ വർഷം തന്നെ വേലയ്ക്കിറങ്ങുവാൻ ഇടയായി തീർന്നു. ദൈവത്തിന് സ്തോത്രം. അത് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ സുവിശേഷ വേലയ്ക്ക് ഇറങ്ങുന്നൊരു കാര്യം തന്നെ അറിയിക്കുകയുണ്ടായി. തനിക്ക് എൻ്റെ വലിയ പ്രതീക്ഷയുണ്ടായിരുന്നു. വീട്ടുകാര്യങ്ങളെല്ലാം ഞാൻ നോക്കിക്കൊള്ളും എന്നുള്ളതായ പ്രതീക്ഷയായിരുന്നു എനിക്കുണ്ടായിരുന്നത്. എന്നാൽ ഞാൻ സുവിശേഷത്തിലാണെന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഞാൻ തനിക്ക് ആദ്യം ലെറ്റർ എഴുതി. എനിക്കറിയാം ഏറ്റവും കൂടുതൽ പ്രതീക്ഷയുള്ളത് എനിക്കാണ്. അതുകൊണ്ടുള്ള കാര്യം അറിയിക്കണമല്ലോ എന്ന് വിചാരിച്ചാൽ ഞാൻ 2 പേപ്പർ ഫുള്ളായിട്ട് ഞാൻ എഴുതി. ഞാൻ എന്തിനു വേണ്ടി ഞാൻ അടയാറിലേക്ക് വന്നു. ഞാനിവിടെ അടയാറിൽ എനിക്ക് ഒരു മെയിൽ മോട്ടോർ സർവീസ് എനിക്ക് അപ്രൻറ്റീസ് കിട്ടി. ഞാൻ അവിടെ നിൽക്കുമ്പോഴാണ് കർത്താവ് എന്നെ വേലയ്ക്ക് വിളിക്കുന്നത്. ഞാൻ തയ്ക്കെഴുതി. അപ്പോൾ എനിക്ക് ഭാരമുണ്ടായി. എനിക്കൊണ്ട് മറുപടി എഴുതി. വീട്ടിൽ 4 കാര്യങ്ങൾ ദൈവം ചെയ്യും, 3 കാര്യങ്ങൾ ദൈവം ചെയ്യും. ഒന്ന്, അപ്പച്ചൻ രക്ഷിക്കപ്പെടണം. അനുജന് അന്നത്തെ ശമ്പളം അനുസരിച്ച് പറഞ്ഞു 500 രൂപയിൽ ഉള്ള ജോലി കിട്ടണം. പിന്നെ എൻ്റെ നേരെ മൂത്ത സഹോദരിയുണ്ട്, അവിടെ വിവാഹം കഴിയണം. ഇത്രയും നടക്കാമെങ്കിൽ നീ സുവിശേഷവേലകൾ ഞാൻ ചിന്തിക്കുമെന്ന് പറഞ്ഞ് എനിക്കെഴുതി. ഇതിന് സ്തോത്രം. പക്ഷേ എൻ്റെ കാര്യം എന്തെന്നറിയാൻ വേണ്ടിയാണ്. എന്നിട്ട് ഒരു കാര്യം എന്നോട് പറഞ്ഞു, നീ പുറത്തു നിന്ന് നോക്കുന്ന പോലെയല്ല, അകത്ത് നീ ഓർത്തുകൊള്ളണം എന്ന് പറഞ്ഞു. ദൈവത്തിന് സ്തോത്രം. എന്നെ നിരുത്സാഹപ്പെടുത്തപ്പെട്ട നോക്കിയത് എനിക്ക് വിളിയുണ്ടോ എന്ന് വ്യക്തമായി അറിയാൻ വേണ്ടിയാണ്. എങ്കിലും ആ വർഷം തന്നെ വേലയ്ക്ക് ഇറങ്ങുവാനായി തീർന്നു. ദൈവത്തിന് സ്തോത്രം. അടുത്ത് വേലയ്ക്ക് വന്നതിന് ശേഷം നമ്മുടെ ജീവിതം രണ്ട് തരത്തിലായി. കാരണം എനിക്കും ഒരു അറിവുണ്ടായിരുന്നു. ഞാൻ സുവിശേഷ വേലയ്ക്ക് വന്നുകൊണ്ട് തന്നിൽ ആശ്രയിക്കാൻ പാടില്ല. അദ്ദേഹത്തിനും അറിയാമായിരുന്നു എന്നെ അധികം പരിഗണിക്കുവാൻ പാടില്ല. അതുകൊണ്ട് എന്നെ അധികം വിളിക്കുകയോ വർത്തമാനം പറയുകയോ സംസാരിക്കുകയോ ചെയ്യാറില്ല. ഞാനും അങ്ങോട്ട് വിളിക്കാറില്ല, സംസാരിക്കാറില്ല, അധികം വർത്തമാനം പറയാറില്ല. ഏതെങ്കിലും കാര്യമുണ്ടെങ്കിൽ മാത്രം ആ കാര്യം മാത്രം പറയും. പിന്നെയോ താൻ എന്ത് ചെയ്തു എന്ന് അറിയിക്കാറില്ല, ഞാനും അതിൽ അറിയിക്കാറില്ല. എൻ്റെ വേലയിലെ സന്തോഷമോ ഞാൻ അനുഭവിക്കുന്ന ദുഃഖമോ തന്നോട് ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ല. ഇതിന് സ്തോത്രം. എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ അദ്ദേഹം ചെയ്യട്ടെ, എൻ്റെ വേല ഞാൻ ചെയ്യണം. അതുപോലെ അദ്ദേഹം അങ്ങനെ തന്നെ ചിന്തിച്ചിരുന്നു. ഇതിന് സ്തോത്രം. എന്നാൽ ഞങ്ങൾ അധികമായി സംസാരിക്കുന്നത് രോഗമായി കിടക്കുമ്പോഴായിരുന്നു. ഞാൻ വിളിച്ചു സംസാരിച്ചു. ആദ്യം രോഗമെന്ന് കേട്ടപ്പോൾ എൻ്റെ മനസ്സിൽ വലിയ ഒരു വേദന എൻ്റെ മനസ്സിലുണ്ടായി. കാരണം മുമ്പുണ്ടായിരുന്ന ബന്ധം, ആ സന്തോഷം ഈ ഓർത്തപ്പോൾ കഷ്ടപ്പെടുന്നതിൽ ഓർത്ത വേദനയുണ്ടായി. ഉടൻ ദൈവത്തിൻ്റെ ആത്മാവിനെ സംസാരിച്ചു. നിനക്ക് ഇപ്പോഴുണ്ടായ വേദന നിന്റെ വിശുദ്ധന്മാരെക്കുറിച്ച് നിനക്ക് ഉണ്ടായിട്ടുണ്ടോ എന്ന് ചോദിച്ചു. അപ്പോൾ എനിക്കിവിടെ തന്നെ എനിക്ക് ബോധ്യമായി, ഞാൻ എൻ്റെ സഹോദരന് വേണ്ടി ദുഃഖിച്ചാൽ അത് ദൈവത്തിൻ്റെ പാപമാണ് എനിക്ക് തോന്നി. ഇതിന് സ്തോത്രം. എന്നാൽ മരണശേഷം ഞാൻ ദുഃഖിച്ചു. ഇതിന് സ്തോത്രം. എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ വിശുദ്ധന്മാർക്ക് ഇനി ആശ്വാസമായിരിക്കാൻ കഴിയുന്നില്ലല്ലോ, വേല ചെയ്യാൻ കഴിയുന്നില്ലല്ലോ. പിന്നെയും ദൈവം നല്ലൊരു പ്രവൃത്തി തികച്ചല്ലോ ഓർത്ത്, ദൈവത്തിൻ്റെ സ്നേഹത്തെ ഓർത്ത് ഞാൻ എൻ്റെ കണ്ണുകൾ നിറഞ്ഞു, ഹൃദയം നിറഞ്ഞു. ഇതിന് സ്തോത്രം. പ്രിയമുള്ളവരെ, എന്നെ ഏൽപ്പിച്ചതായ ശുശ്രൂഷയും
വിശ്വസ്തയോടെ ചെയ്ത് തേക്കുവാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. നിങ്ങളെല്ലാവരും എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. ഞാൻ പറഞ്ഞു, ഞങ്ങളെ ഈ കൃപയിലേക്ക് കൊണ്ടുവന്ന ദൈവത്തിനെ ഞാൻ മഹത്വപ്പെടുത്തുന്നു. ഇത്രമാത്രം ഒരു മാനം ലഭിപ്പാൻ തക്കവണ്ണം ഇടയാക്കി തീർത്തല്ലോ. ഇപ്പോൾ എൻ്റെ പിതാവും ആയതുപോലെ സഹോദരങ്ങളും ഇവിടെ ഇരിപ്പുണ്ട്. അവർ ഈ കസേരകളിൽ ഇരിപ്പാൻ ഇടയാക്കി തീർന്നത് തനിക്ക് കൊടുത്തതായ ആ ദൈവത്തിൻ്റെ കൃപയും താൻ വിശ്വസ്തനായതുകൊണ്ട് മാത്രമാണെന്ന് എനിക്കറിയാം. ഒരു സ്തോത്രം. ഞങ്ങൾ ആരും ഈ മാനത്തിനോ ഈ മഹത്വത്തിനോ പുകഴ്ചയ്ക്കോ ഞങ്ങൾ യോഗ്യരല്ല. ഞങ്ങൾ തന്നെ താഴ്ത്തുന്നു. ഞങ്ങൾ ഒരു ചെറിയ കുടുംബത്തിൽ, സാധാരണ കുടുംബത്തിൽ ജനിച്ച് വളർത്തപ്പെട്ടു. എന്നാൽ ഈ വലിയ കുടുംബത്തിൽ ദൈവം ഞങ്ങളെ ആക്കിയതിനെ ഓർത്ത് ഞാൻ ദൈവത്തിന് മഹത്വപ്പെട്ടു. Sister Jaya, pastor's sister's daughter. பாஸ்டருடைய சகோதரியின் மகள் சிஸ்டர் ஜெயா இப்பொழுது சாட்சி கூறுவார்கள். After this, Sister Suvarna, that is pastor's sister, will be testifying. அதன் பின்பு சகோதரி சுவர்ணா பாஸ்டருடைய சகோதரி சாட்சி சொல்லுவார்கள். കർത്താവിനോട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. എളിയ എനിക്കും ഇങ്ങനെ ഒരു ജനോർത്ത് ഞാൻ കർത്താവിനെ അധികമായി സ്തുതിക്കുന്നു. എൻ്റെ ഏകദേശം 3 വയസ്സ് പ്രായം മുതൽ തന്നെ എനിക്ക് അണ്ണനെ നല്ലവണ്ണം അറിയാം. 2-3 വയസ്സായപ്പോൾ, ഏകദേശം 3 വയസ്സായപ്പോൾ എൻ്റെ അമ്മ ഈ ലോകം വിട്ട് കടന്നുപോയി. അന്ന് മരണോഷയ്ക്ക് വന്നത് ഈ അണ്ണനായിരുന്നു. എന്നാൽ ആ ദിവസം മുതൽ ദൈവം എന്നെയും കണ്ടിരുന്നു. ഈ വലിയ കുടുംബത്തിൽ ഒരു ഭാഗ്യം എനിക്ക് ലഭിച്ചു. എത്ര തന്നെ ദൈവത്തെ സ്തുതിച്ചാലും എനിക്ക് മതി വരികയില്ല. അതിനുശേഷം എൻ്റെ സ്വന്തം സ്ഥലം കളിയിക്കവിടെയാണ്. എന്നെ ഇവിടെ കല്യാണം കഴിച്ച് കൊണ്ടുവന്നതിന് മുമ്പ് ഞാൻ അവിടെ ആയിരുന്നപ്പോൾ ഈ കൊച്ചു പ്രായത്തിൽ അണ്ണനവിടെ സുശേഷ വേല ചെയ്തു. അപ്പോഴൊക്കെ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ വരികയും അമ്മ മരിച്ചതിന് ശേഷം പപ്പയുമായിട്ട് വലിയ ഒരു ബന്ധമുണ്ടെന്നോ ഒരു ആത്മീക പിതാവായിരുന്നു എന്ന് എനിക്ക് പറയുവാൻ കഴിയും. അതിനുശേഷം ഏറെ വർഷങ്ങൾ കഴിഞ്ഞു. ഞാൻ 10ാം ക്ലാസ്സിൽ പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ വീണ്ടും അണ്ണനവിടെ വന്നു. സുശേഷയിൽ കളിയിക്കവിടെ ആയിരുന്നു. എന്നാൽ അന്ന് മാസങ്ങൾ കഴിഞ്ഞിട്ട് എൻ്റെ ഒരു ബന്ധുവിനെ വിളിച്ചിട്ട് ചോദിച്ചു, ഞാൻ തടിക്കാരക്കുണം വേലയിലിരിക്കുമ്പോൾ ഇങ്ങനെ ഒരു മരണം നടന്നിട്ടുണ്ട്, ആ കൊച്ചിനെ നിങ്ങൾക്ക് അറിയാമോ എന്ന് ചോദിച്ചു. എന്നാൽ അവരെന്നെ കാണിച്ചു കൊടുത്തു. അപ്പോൾ അണ്ണൻ എൻ്റെ മുഖത്ത് നോക്കി കണ്ണുകൾ നിറഞ്ഞു. എന്നാൽ കർത്താവ് എന്നെ മുന്നേ കണ്ടിരുന്നുവെന്ന് എനിക്ക് വളരെയധികം വിഷമമുണ്ട്. അതെല്ലാം കഴിഞ്ഞു. വീണ്ടും അവിടെ കളിയിക്കുള്ള പള്ളിയാണെങ്കിൽ വെറുപോലെ ഷെഡായിരുന്നു. എന്നാൽ അവിടെ വന്നിട്ട് പല പണികളും ചെയ്തു. അതെല്ലാം വാർത്തു വലിയ പണികളൊക്കെ ചെയ്തു. പള്ളിയും വലുതാക്കി. അന്ന് ഞങ്ങൾ കൊച്ചു പിള്ളേരായതുകൊണ്ട് സൺഡേ സ്കൂൾ പഠിക്കുന്ന പരുവം. എന്നാൽ അന്ന് സൺഡേ സ്കൂളിനൊക്കെ പോകുമ്പോൾ എനിക്ക് വളരെയധികം ഭയമാണ് അണ്ണനെ കാണുമ്പോൾ. വീട്ടിൽ വിസിറ്റിങ്ങിന് വന്നാലും ഞങ്ങൾ വെളിയിലിറങ്ങുകയോ എല്ലാ സ്തോത്രം പറഞ്ഞിട്ട് വീട്ടിനകത്ത് കയറിയിരിക്കും. എന്നാൽ പോകുമ്പോൾ ഞങ്ങൾ പറയും, അമ്മ ഒരു യേശു വന്നിട്ട് പോകും പോലെയാണ് പോകുന്നതെന്ന് കണ്ണു മറയുന്നവരെ നോക്കിക്കൊണ്ടേ. അത് മാത്രമല്ല, വീട്ടിൽ വന്നാൽ എല്ലാ വിശേഷങ്ങളും ചോദിക്കും. എൻ്റെയും പഠിത്ത കാര്യങ്ങളെല്ലാം അന്വേഷിക്കും. എങ്ങനെയുണ്ട് ആത്മീയ ജീവിതം, പ്രാർത്ഥനയുണ്ടോ, എല്ലാ കാര്യങ്ങളും എന്നോട് വളരെയധികം തിരക്കുമായിരുന്നു. അതെല്ലാം കഴിഞ്ഞ് അവിടെ നിന്ന് മാറ്റമായി പോയി. പിന്നെ വളരെയധികം അങ്ങനെ കാണാറില്ല. ഞാൻ +2 കഴിഞ്ഞ് +2 പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ 2ാമത്തെ പ്രാവശ്യം വീണ്ടും അവിടെ വന്നു. അപ്പോഴും എൻ്റെ യൗവന പ്രായമായിരുന്നു. പല വിധത്തിൽ ഉപദേശങ്ങൾ പറയുകയും ഞാനപ്പോൾ സ്നാനമെടുത്തു വന്ന് പിറ്റേന്ന് വളരെയധികം സുഖമില്ലാതെ ഞാൻ വളരെയധികം കഷ്ടപ്പെട്ടു. അപ്പോൾ പെട്ടെന്ന് ചെന്ന് ഞാൻ പറഞ്ഞു, പെട്ടെന്ന് ചെന്ന് അപ്പച്ചനെ അറിയിക്കണം എന്ന് പറഞ്ഞു. എന്നാൽ പെട്ടെന്ന് അണ്ണൻ വരികയും വന്ന് എനിക്ക് വേണ്ടി വളരെയധികം പ്രാർത്ഥിച്ചു. എനിക്കതിനു മുമ്പേ കൊച്ചുനാളിൽ തന്നെ രോഗശാന്തി കുറിച്ച് അധികം വിശ്വാസമുണ്ടായിരുന്നു. മരുന്നെടുക്കുന്നത് എനിക്ക് ഒട്ടും താല്പര്യമില്ല. ഞാൻ എപ്പോഴും ഒരു കാര്യം ദൈവത്തോട് ചോദിച്ചുകൊണ്ടിരിക്കും, ദൈവമേ എൻ്റെ ഭാവി ജീവിതത്തിലും
എനിക്ക് അങ്ങനെയുള്ളതായ ഒരു കുടിനെ എനിക്ക് അങ്ങനെ ഒരു ജീവിതമുണ്ടെങ്കിൽ എനിക്ക് തരണമെന്ന് ഞാൻ എപ്പോഴും പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കും. എന്നാൽ എൻ്റെ ഉള്ളമറിയുന്നതായ ദൈവം എനിക്കൊരു തന്നു. അങ്ങനെ +2 കഴിഞ്ഞ് അത് കഴിഞ്ഞ് എൻ്റെ വിവാഹാലോചന വന്നപ്പോൾ ഇതേപോലെ എല്ലാവരും പറഞ്ഞു, പാസ്റ്റർക്ക് ഒരു അനിയനുണ്ട്. എന്നാൽ പലവിധമായ എതിർപ്പുകളെല്ലാം വന്നു. അപ്പോഴെല്ലാം എന്നോട് പറഞ്ഞു, നീ ഏത് വിധത്തിൽ കഷ്ടമായാലും നഷ്ടമായാലും ആ വീട്ടിൽ നിന്ന് 2 പേര് മകനുമായ ശുശ്രൂഷയ്ക്ക് പോയതാണ്, നീ അത് സമ്മതിക്കണം. നിനക്ക് ആ വീട്ടിൽ ചെന്ന് കയറാനുള്ള ഭാഗ്യം ദൈവം നിനക്ക് തന്നു എന്ന് പറഞ്ഞു. എന്നാൽ ഒരു കാര്യം പറയട്ടെ, കർത്താവ് ജനനത്തിനു മുമ്പേ കണ്ടിരുന്നു. ഇങ്ങനെ ഒരു ശുശ്രൂഷയ്ക്ക് മുമ്പേ കർത്താവിനെ മാനിച്ചു. കർത്താവിൻ്റെ കൃപയിൽ ഓരോ നിമിഷവും ജീവാൻ കർത്താവ് ഇടയാക്കണം. മാത്രമല്ല, എൻ്റെ വിവാഹം കഴിഞ്ഞ് ഇവിടെ വന്നപ്പോൾ എനിക്ക് ഇവിടുത്തെ അമ്മയെ എനിക്ക് ഏറെ ഇഷ്ടം. എന്തെന്നാൽ എൻ്റെ അമ്മയേക്കാൾ അവരധികം എന്നെ സ്നേഹിച്ചു. ഞാൻ എൻ്റെ സ്വഭാവത്തിനെ കുറിച്ച് പറയും പോലെ അതിൽ നിന്ന് യാതൊരു വ്യത്യാസവുമില്ല. എൻ്റെ അമ്മയുടെ സ്വഭാവം എൻ്റെ വിവാഹം കഴിഞ്ഞ് 20 വർഷത്തോളം കഴിഞ്ഞിട്ടാണ് അമ്മ മരിക്കുന്നത്. എൻ്റെ മുഖത്ത് നോക്കി ഇതുവരെയും ദേഷ്യപ്പെട്ടവർ ഒന്നും സംസാരിച്ചിട്ടില്ല. അവരുടെ മക്കളെക്കാളും അവരെന്നെ അധികം സ്നേഹിച്ചു. വളരെയധികം താഴ്മയും സൗമ്യതയുമുള്ള ഒരു അമ്മയായിരുന്നു. അത് മാത്രമല്ല, അതിനെക്കുറിച്ച് പലരും പറഞ്ഞല്ലോ, രോഗസമയത്ത് അവരുടെ രോഗം വെളിപ്പെടുത്താറില്ല. അവർ വളരെയധികം കഷ്ടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കും. എന്നാൽ നമ്മളെ കാണുമ്പോൾ പെട്ടെന്ന് നീ കഴിച്ചോ കുടിച്ചോ, ബാക്കിയുള്ളവരെ കുറിച്ചായിരുന്നു എപ്പോഴും അവരിങ്ങനെ കരുതിക്കൊണ്ടിരുന്നത്. അവരെ കാര്യങ്ങളൊന്നും അവർക്ക് ചിന്തയില്ല. എപ്പോഴും വേലക്കാരെക്കുറിച്ചും ബാക്കിയുള്ളവർക്ക് ഉണ്ടോ എന്നുള്ളത് ആ ഒരു ചിന്ത മാത്രമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. എല്ലാവർക്കും ഒരു ആശ്വാസമായിരുന്നു. എനിക്ക് വളരെയധികം ആശ്വാസമായിരുന്നു. അത് മരിച്ചിട്ട് 3 വർഷമേ ആയിട്ടുള്ളൂ. എനിക്ക് വളരെയധികം വിഷമമുണ്ടായി. എന്നാലും അത് മാത്രം ഏത് രോഗങ്ങൾ കഷ്ടങ്ങൾ വരുമ്പോഴെല്ലാം മിക്കവാറും ഞാനും അമ്മയും മാത്രമേ വീട്ടിൽ കാണത്തുള്ളൂ. ബാക്കിയുള്ളവർ പഠിക്കാനും ജോലിക്കെല്ലാം പോകും. എന്നാൽ എന്നോട് എപ്പോഴും ഇങ്ങനെ എല്ലാ കാര്യങ്ങളും പറഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കും. ഞാൻ വേലയ്ക്കിറങ്ങിയതായ കാര്യവും ഇളയുള്ള വിലക്കിറങ്ങിയതായ കാര്യവും വീട്ടിലുള്ള എല്ലാ കാര്യങ്ങളും കാര്യങ്ങളൊന്നും ഒരിക്കലും പറയില്ല. ലോകക്കാരെക്കുറിച്ചോ ആരെയും കുറ്റങ്ങളോ കുറവുകളോ ഒന്നും ഒരിക്കലും പറയില്ല. എപ്പോഴും ഇവരെ വേലയ്ക്കിറങ്ങിയത് എങ്ങനെയാണ്, ഞാൻ അവരെ എങ്ങനെയാണ് വളർത്തിയത്, നീയും അതുപോലെ മക്കളെ വളർത്തണം, രോഗശാന്തിയിൽ വിശ്വസിക്കണം, അവസാനം വരെ രോഗശാന്തിയിൽ നിലനിൽക്കണം. ഏതുമായ രോഗങ്ങൾ കഷ്ടങ്ങൾ വന്നാലും പെട്ടെന്ന് ആശുപത്രിയിൽ കൊണ്ടുപോകുകയോ ആരെയും പെട്ടെന്ന് ഇങ്ങനെ വിളിച്ച് ശല്യപ്പെടുത്തുകയോ ഒന്നും ചെയ്യരുത്. ഇരുന്ന് പ്രാർത്ഥിക്കണം. ഞാനങ്ങനെയാണ് എൻ്റെ മക്കളെ വളർത്തിയത്. അങ്ങനെയാണ് അവർ സുശേഷ വേലയ്ക്ക് പോയത്. ഞാൻ എൻ്റെ ഓരോ കാര്യങ്ങളിങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കും. അതെല്ലാം ഞാനിങ്ങനെ ഈ ദിവസങ്ങളിൽ ഓർക്കുകയായിരുന്നു. അതുമാത്രമല്ല, 2 പേരും വേലയ്ക്കിറങ്ങിയപ്പോൾ അമ്മ ദൈവത്തോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, എൻ്റെ 2 മൂത്ത മക്കളും ദൈവം വേലയ്ക്കായി വേർതിരിച്ചു. ഇനി ഏറ്റവും മോനെക്കുറിച്ച് അപ്പോൾ അമ്മ പറഞ്ഞു, ഞാൻ അവനെങ്ങനെ എനിക്കിങ്ങനെ ഒരു ഏറ്റവും മോനെ തന്നാൽ അപ്പോഴുള്ള അവസ്ഥയിൽ ഞാൻ എങ്ങനെ വളർത്തും എന്ന് അമ്മ ഇങ്ങനെ ദൈവത്തോട് ചോദിച്ചെന്ന്. അപ്പോൾ ദൈവം പറഞ്ഞു, നീ 2 പേരെയും വേലയ്ക്കിറക്കിയത് കൊണ്ട് ഈ ഇളയ മോയ്ക്കും നിൻ്റെ വീട്ടിനൊരാശ്വാസവും, അതുകൊണ്ട് നീ ഭാരപ്പെടണ്ട എന്ന് ദൈവാത്മാവ് അമ്മയോട് സംസാരിക്കുകയും ചെയ്തു. ഇന്ന് അവർ മരിക്കുന്നതും അവരെനിക്കും ഞാൻ അവർക്കും ഒരു ആശ്വാസമായി തന്നെ ഇരുന്നു. രോഗശൈലിയെല്ലാം എപ്പോഴും അവരെക്കുറിച്ചൊന്നും കരുതുകയില്ല. എപ്പോഴും നമ്മളെക്കുറിച്ച് കരുതുന്നതായ ഒരു സ്വഭാവമുണ്ടായിരുന്നു. എനിക്കൊരു കാര്യം പറയാനുള്ളത്, ഈ മഹിമമായ കുടുംബത്തിൽ എന്നെ മുനാംഗമായി കർത്താവ് കൊണ്ട് ചേർത്തു. ജീവിക്കുന്ന നാളൊക്കെയും ഓരോരുത്തരുടെയും വഴികൾ പിൻപറ്റി അവർ വെച്ച് പോയതായ മാതൃകയിൽ തന്നെ ജീവിച്ച്
കുടുംബമായ കർത്താവിൻ്റെ വരിൽ കാണപ്പെടുന്നതിന് എവിടെയും Sister Swarna, pastor's sister. After this, Sister Jaya Machi, Adayar Center. பாஸ்டருடைய சகோதரி சிஸ்டர் சுவர்ணா இப்பொழுது சாட்சி கூறுவார்கள். அதன் பின்பு அடியார் சென்டர் மதர் ஜெயா அம்மச்சி அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். നന്ദി കൊണ്ടെൻ്റെ ഉള്ള നന്നായി നിറയുന്നേ, നന്ദി കൊണ്ടെൻ്റെ ഉള്ള നന്നായി നിറയുന്നേ, സന്നാഹമോടെ സ്തുതി പാടിടുന്നേ, ദേവസന്നാഹമോടെ സ്തുതി പാടിടുന്നേ. കർത്താവിനെ നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. ദൈവത്തിന് എത്ര തന്നെ നന്ദി പറഞ്ഞാലും മതിയാവാത്ത സന്തോഷം എൻ്റെ മനസ്സിലുണ്ട്. കാരണം ഇത്ര മഹനീയമായ ഒരു ശുശ്രൂഷയിൽ ഞങ്ങൾക്ക് ഒന്ന് പങ്കെടുക്കുന്നതിനും ദൈവമക്കളോടൊത്ത് സന്തോഷിക്കുന്നതിനും ദൈവം ഇടയാക്കിയ ആ ദൈവത്തിന് നന്ദിയോട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഞങ്ങളിതിനൊന്നും യോഗ്യതയുള്ളവരല്ല. എങ്ങനെയാണ് ഇങ്ങനെ വന്നു എന്നുള്ളത് ഞങ്ങൾക്ക് തന്നെ അറിയില്ല. ഞങ്ങളുടെ കുടുംബ പാരമ്പര്യം പറയുകയാണെങ്കിൽ ഒരു CSI കുടുംബത്തിലാണ് ഞങ്ങൾ ജനിച്ച് വളർത്തപ്പെട്ടത്. ഞാനും ഇതെൻ്റെ ഇളയ സഹോദരനാണ്, എന്നെക്കാൾ 5 വയസ്സിന് ഇളയതാണ്. അമരവിള എന്ന് പറയുന്ന സ്ഥലത്താണ് അമ്മയുടെ വീട്. അവിടെയാണ് ഞങ്ങൾ ജനിച്ചത്. അത് കഴിഞ്ഞ് എൻ്റെ അപ്പച്ചൻ്റെ വീടാണെങ്കിൽ മലയൻകീഴ്. എന്നാൽ ഈ 2 സ്ഥലത്തും അല്ലാതെ ഞങ്ങൾക്ക് ആർക്കും ഒരു അറിഞ്ഞുകൂടാത്ത, ഞങ്ങൾക്ക് യാതൊരു ബന്ധുക്കളും ചാർച്ചക്കാരോ ഒന്നും ഇല്ലാത്തതായ വെള്ളനാട് എന്ന് പറയുന്ന ഒരു സ്ഥലത്ത് ഞങ്ങൾക്ക് പോകുന്നതിനും അവിടെ താമസിക്കുന്നതിനും സാഹചര്യമുണ്ടായി. അതും ഒരു വലിയ ചരിത്രമായിരുന്നു. എന്നാൽ അവിടെ വന്നത് എന്താണെന്ന് ദൈവം ഇപ്പോൾ എനിക്ക് ദൈവാത്മാവ് കൂടെ എനിക്ക് വെളിപ്പെടുത്തുന്നു. ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസം ഇന്നലെ ഞാൻ കിടന്ന് ഉറങ്ങുന്നതിന് മുമ്പ് ഞാൻ എന്ത് സാക്ഷി പറയണം, എന്താണ് പറയേണ്ടതെന്ന് ആലോചിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോൾ ദൈവാത്മാവ് എന്നെ ഓർപ്പിച്ച കാര്യമാണ് ഞാനിപ്പോഴും പറയാൻ പോകുന്നത്. അങ്ങനെ ഞങ്ങളുടെ ബന്ധുക്കളുടെയും ചാർച്ചക്കാരുടെയും എല്ലാ ഇടയിൽ നിന്ന് ഞങ്ങളെ വേർതിരിച്ച് ഞങ്ങൾക്ക് ആരുമില്ലാത്ത ഒരു സ്ഥലത്ത്, ഒരു ചെറിയൊരു ഗ്രാമത്തിൽ അപ്പച്ചനും അമ്മയും ഞങ്ങൾ 3 മക്കളുമായിട്ടാണ് ആദ്യം അവിടെ കടന്നു വരുന്നത്. എൻ്റെ അമ്മയുടെ അമ്മ വലിയമ്മച്ചി ആരും അറിയാതെ ഈ സിലോൺ ബന്ധക്കോസ്ത് മിഷനിൽ പോയി സ്നാനം എടുക്കുകയും പാസ്റ്റർ പോളിൻ്റെ സമയത്ത് നെയ്യാറ്റിൻകര വെച്ചായിരുന്നു അവിടെ സ്നാനം എടുത്ത് അവരൊരു ബന്ധക്കോസ്തുകാരിയായിട്ട് കഴിയുന്ന അവസരമായിരുന്നു. അവർ വേറെ മക്കളുടെ അടുത്ത് ആരുടെ നിൽക്കാതെ എൻ്റെ അമ്മയുടെ അടുത്ത് വന്നു. എൻ്റെ അമ്മയുടെ സ്വഭാവം എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു ശാന്ത സ്വഭാവമാണ്. എല്ലാവരെയും സ്നേഹിക്കുന്നതിനും ശുശ്രൂഷിക്കുന്നതിനും കഴിവുള്ളതായ ഒരു സ്വഭാവം അമ്മയായിരുന്നു. അങ്ങനെ അമ്മയുടെ അടുത്ത് വരികയും ഞങ്ങൾക്ക് ചെറുപ്പകാലത്തെ ദൈവിക രോഗശാന്തിയെക്കുറിച്ചും ഉപദേശത്തെക്കുറിച്ചും എല്ലാം പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി തരുമായിരുന്നു. അങ്ങനെ ഇരിക്കും ഞങ്ങളുടെ ആ പ്രദേശത്തു കൂടെ വെള്ളവസ്ത്രധാരികളായ 2 സിസ്റ്റേഴ്സ് അതുവഴി കടന്നുപോയപ്പോൾ എൻ്റെ അമ്മയുടെ അമ്മ പെട്ടെന്ന് അവച്ചു, അയ്യോ സുവിശേഷ വേലക്കാർ പോകുന്നു, ആദ്യമായിട്ട് കാണാൻ അവിടെ ബന്ധക്കോസ്തുകാരൊന്നുമില്ല. അങ്ങനെ അവരെ വിളിച്ച് വീട്ടിൽ കയറ്റി അവരെ ശുശ്രൂഷിച്ച് പറഞ്ഞു വിട്ടു. അത് കഴിഞ്ഞതിന് ശേഷം മുളയറയ്ക്കടുത്ത് ചെവ്വള്ളൂർ എന്ന് പറഞ്ഞായിരുന്നു അന്ന് വേല നടന്നുകൊണ്ടിരുന്ന. അവിടെ നിന്ന് ഇവിടെ വന്ന് വിസിറ്റിങ്ങിന് വന്നപ്പോഴാണ് ഞങ്ങളുടെ വീട് കണ്ടതും. കൂടാതെ അവിടെ നിന്ന് പല വീടുകൾ വിസിറ്റ് ചെയ്തു. ഞങ്ങളൊന്ന് ചെറുപ്പമാണ് വിസിറ്റ് ചെയ്ത് അങ്ങനെ കുറേ ആത്മാക്കളെല്ലാം അവിടെ പോയി. എന്നാൽ ഞങ്ങൾ പോയില്ല. ഞങ്ങളും ചെറുപ്പമായി, ഞാനും എൻ്റെ സഹോദരനും ചെറുപ്പമായിരുന്നു. മാത്രമല്ല ഞങ്ങൾക്ക് വലിയ തടസ്സങ്ങളെല്ലാം ഉണ്ടായിരുന്നു. അപ്പച്ചൻ്റെ അപ്പനാണെങ്കിൽ CSIയുടെ ഡീക്കനായിരുന്നു. അതുപോലെ അമരവിള പള്ളി എന്ന് പറയുന്നത് ഞങ്ങളുടെ അപ്പൂപ്പൻ്റെ സ്ഥലത്താണ് ആ പള്ളി, അവരുടെ. അങ്ങനെ CSIയുടെ വലിയ പദവിയിലിരിക്കുന്ന അവിടെ നിന്നും ഞങ്ങൾക്ക് ഇതുപോലെയുള്ള കൂട്ടായ്മയിലൊന്നും പോകാൻ ഞങ്ങൾക്ക് അനുവാദമില്ലായിരുന്നു. എന്നാൽ ഞങ്ങൾ അവിടെ നിന്നെല്ലാം വേർതിരിച്ച് ഈ വെള്ളനാടെന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്ത് കൊണ്ടുവരികയും അങ്ങനെ ഞങ്ങൾ ഈ അമ്മച്ചി ഇങ്ങനെ ദൈവമക്കളെ കാണുകയും അങ്ങനെ അവരുമായിട്ട് സഹകരിക്കുന്നതിനുള്ളൊക്കെ ഉണ്ടായി. അത് കഴിഞ്ഞ് ഇവിടെ വെള്ളനാട്ടൊരു വേല സ്ഥാപിക്കുന്നതിന് വേണ്ടി അവിടുത്തെ വിശ്വാസികൾ എല്ലാവരും കൂടി തീരുമാനിച്ചു. അങ്ങനെ സെൻട്രൽ പാസ്റ്റർ അതിനുള്ള ഹിസ്റ്ററിയൊന്നും എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. ആദ്യമായിട്ട് അവിടെ വാടകയ്ക്ക് താമസിക്കുന്നതിന് വേണ്ടി ഒരു വീട്ടിൽ വന്ന് താമസിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന പ്ലാൻ ചെയ്ത് അവിടെ വന്നു. അന്ന് എൻ്റെ ഈ പാസ്റ്റർ മോഹൻദാസിന് 7 വയസ്സ് പ്രായമുണ്ടായിരുന്നു. പെട്ടെന്ന് പോളിയോ രോഗം വന്നു. ഹൈ ടെമ്പറേച്ചറും ഒരു വശം മുഴുവനും തളർന്നുപോയി, പാരാലിസിസായി.
നടക്കാനൊന്നും വയ്യ. അങ്ങനെ കിടക്കുമ്പോൾ അമ്മയോട് പറഞ്ഞു, അമ്മ ഇവിടെ അടുത്ത് നമ്മുടെ ഒരു പ്രാർത്ഥനക്കാർ വന്നിട്ടുണ്ട്, എന്നെ ആരെയും കൊണ്ട് എടുത്തുകൊണ്ട് പോയാൽ അവരെനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും. അമ്മ, ഞങ്ങൾക്ക് നേരത്തെ ദൈവിക ശാന്തിയെക്കുറിച്ച് അമ്മച്ചി ഇങ്ങനെ ഉപദേശങ്ങൾ തരുന്നുണ്ട്, അതിനൊരു വലിയ വിശ്വാസം ഉണ്ടായിരുന്നു. അങ്ങനെ ഞാനും അമ്മയും കൂടെ വേറൊരു ആൾ എടുത്തുകൊണ്ട് പോയി. ഞങ്ങൾ രണ്ടുപേരും കൂടെ പോയപ്പോൾ മുമ്പ് ബെഞ്ചമച്ചാൻ രൂത്ത് മദർ എന്ന് പറഞ്ഞാൽ അവരായിരുന്നു അവിടെ ഉണ്ടായിരുന്നത്. അന്ന് അച്ഛൻ അവിടെ ഇല്ലായിരുന്നു. മദർ വെങ്കടമ്പ് ജോയ്സ് എന്ന് പറഞ്ഞ സിസ്റ്ററുമായിരുന്നു. കയ്യിലെടുത്ത് ഒരു കൊച്ചുകുട്ടിയെ കയ്യിലെടുത്ത് വയ്ക്കും പോലെ കയ്യിൽ ഇങ്ങനെ എടുത്ത് വെച്ചിട്ട് പ്രാർത്ഥിച്ച ഉടൻ തന്നെ അത്ഭുതമായ വിടുതൽ ദൈവം കൊടുത്തു. പിറ്റേന്ന് ഞങ്ങൾ വീട്ടിൽ വരുന്നതിനിടയാക്കി. അങ്ങനെ അന്ന് മുതൽ ഞങ്ങൾ രണ്ടുപേരും കൂടെ രഹസ്യമായിട്ട് സൺഡേ സ്കൂളിന് പോകും, ആരാധനയ്ക്കെല്ലാം കടന്നു പോകും. അങ്ങനെ 12ാമത്തെ വയസ്സിൽ ഞാൻ അഭിഷേകം പ്രാപിക്കുകയും ഉടനെ സ്നാനം എടുക്കുകയും ചെയ്തു. അത് കഴിഞ്ഞിട്ട് അമ്മയും പതുക്കെ ആരും അറിയാതെ തന്നെ സ്നാനം എടുത്തു. അത് കഴിഞ്ഞ് എൻ്റെ സഹോദരന് സ്നാനം എടുക്കുന്നതിനിടയായി പലവിധമായ പ്രതികൂലങ്ങൾ ഞങ്ങൾക്കുണ്ടായിരുന്നു. അങ്ങനെ പ്രതികൂലങ്ങളുടെ മധ്യേ തന്നെ ദൈവത്തെ ആരാധിക്കാനുള്ള ഒരു അവസരവും ദൈവം ഒരുക്കി തന്നു. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ ഒരു ദിവസം അമ്മ ഫെയ്ത്തോൽ എന്തെങ്കിലും സാധനങ്ങളുണ്ടെങ്കിൽ ഫെയ്ത്തോമിൽ ഞങ്ങളെ ആരെങ്കിലും തന്നേക്കോ, അല്ലെങ്കിൽ അമ്മ കൊണ്ടുപോയി. ഒരു ദിവസം അമ്മ തന്നെ കൊണ്ട് ഫെയ്ത്തോമിൽ പോയപ്പോൾ അവിടെ എന്തോ ഒരു ചെറിയ ഒരു പ്രശ്നം പോലെ അമ്മയ്ക്ക് തോന്നി. അമ്മ ഭയങ്കരമായിട്ട് വിഷമിച്ചു. കാരണം വീട്ടിൽ ഞങ്ങൾ ആരും വഴക്കൊന്നും പറയില്ല, തമാശ പറയുന്ന ഇഷ്ടമല്ല, ചിരിക്കുന്ന ഇഷ്ടം, അങ്ങനെ ഒരു പ്രത്യേക രീതിയിലാണ് ഞങ്ങളെ വളർത്തുന്നത്. ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ കാണുമ്പോൾ അമ്മയ്ക്ക് ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടാണ്. അയ്യോ, നമ്മൾ ഇങ്ങനെയുള്ളൊരു സഭയിലാണോ വന്നതെന്ന് വിചാരിച്ചിങ്ങനെ മനസ്സിൽ വിഷമിച്ചിങ്ങനെ നടന്നു വരുമ്പോൾ പെട്ടെന്ന് ദൈവാത്മാവ് സംസാരിച്ചു. എന്തിനാണ് വിഷമിക്കുന്നത്? നിനക്ക് വേണ്ടിയല്ലയോ ഞാൻ ഈ വേല ഇവിടെ കൊണ്ടുവന്നതെന്ന് അമ്മയോട് സംസാരിച്ചു. അപ്പോഴമ്മയ്ക്ക് ധൈര്യം, അതെന്തിനാണോ അങ്ങനെ സംസാരിച്ച്. അന്ന് ഞങ്ങളൊക്കെ ചെറുപ്പമാണ്, എന്നാൽ അതിനൊരു ഉദ്ദേശം ഉണ്ടായിരുന്നു. എൻ്റെ സഹോദരൻ്റെ 17 വയസ്സ് കഴിഞ്ഞപ്പോൾ കർത്താവിൻ്റെ മഹനീയമായ ശുശ്രൂഷയ്ക്ക് കടന്നു വരുന്നതിനിടയായി. വിവരം ഞാനന്ന് വീട്ടിലില്ലായിരുന്നു. ഞാൻ നഴ്സിങ്ങിന് പഠിക്കുന്നതിന് ഹോസ്റ്റലിൽ നിന്ന് പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ആഴ്ചതോറും എന്നെ കാണുന്നതിന് വരും. അങ്ങനെ ഒരു ദിവസം വന്നപ്പോൾ എൻ്റെ പറഞ്ഞക്ക, ഞാൻ ഇപ്പോഴത്തെ കൺവെൻഷന് വേലയ്ക്ക് ഇറങ്ങണമെന്ന് പറഞ്ഞു. എനിക്ക് അത് കേട്ടപ്പോൾ ഭയങ്കര ഷോക്കായി. കാരണം ഒരുപാട് പ്രതീക്ഷകളുള്ള, കാരണം ഞങ്ങൾ തമ്മിലവിടെ വീട്ടിൽ കഴിയണമെങ്കിൽ തമ്മിൽ പിണങ്ങുകയോ വേറൊന്നുമില്ല, എല്ലാവർക്കും സഹായിയാണ്. അപ്പച്ചനെ സഹായിക്കും. നേരത്തെ കൊത്തപ്പണി ചെയ്തിട്ടുണ്ടെന്ന് ഇവിടെ പാസ്റ്റർ പറഞ്ഞു. എൻ്റെ അപ്പച്ചൻ്റെ പണിയും കൊത്തൻ മേസ്തിരിയായിരുന്നു. ചില സമയത്ത് അപ്പച്ചനെ സഹായിക്കും, അമ്മയെ അടുക്കളയിൽ സഹായിക്കും, എല്ലാ കാര്യത്തിലും സഹായിക്കും. ഞാൻ ഹോസ്പിറ്റലിലായിരുന്നപ്പോൾ എനിക്ക് അവിടെ വന്ന് കുളിക്കുന്നതിന് വെള്ളം കോരിച്ച്, അങ്ങനെ എല്ലാവർക്കും ഒരു പരോപകാരിയും. സഭയിലും അങ്ങനെ തന്നെ എല്ലാ കാര്യത്തിനും അവരൊരു യൂത്ത് രൂപീകരിച്ച് 4-5 യൂത്ത്സ് ഉണ്ടായിരുന്നു. അവരെയും കൊണ്ട് കൺവെൻഷനൊക്കെ പോകുമ്പോൾ സഹായിക്കും. അങ്ങനെ എല്ലാ രീതിയിലും ഒരു സഹായിയായിട്ട് കഴിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത്. പെട്ടെന്ന് ഇങ്ങനെ വേലയ്ക്ക് ഇറങ്ങണമെന്ന് കേട്ടപ്പോൾ എനിക്ക് ഭയങ്കര വിഷമം തോന്നി. മാത്രമല്ല കുടുംബത്തിലെ കാര്യങ്ങൾ നോക്കേണ്ട ആളുമാണ്. ഞാനങ്ങ് ഒന്നും മിണ്ടാതെ ഞാൻ കരഞ്ഞുകൊണ്ടങ്ങ് അകത്ത് പോയി. ഞാൻ ഒരു റിപ്ലൈയും കൊടുത്തില്ല. ഉടനെ എന്നെ വീട്ടിൽ നിന്ന് അമ്മയുടെ പറഞ്ഞു, നേരത്തെ ഇവിടെ രാജീവ് പറഞ്ഞതുപോലെ ഞാൻ എല്ലാത്തിനും സപ്പോർട്ട് ചെയ്യുന്നത് എന്ന് പറഞ്ഞാൽ, അമ്മ ഞാൻ ഇപ്രാവശ്യം ഞാൻ വേലയ്ക്ക് ഇറങ്ങാനില്ല, അക്കം കരഞ്ഞു എന്ന് പറഞ്ഞ്. ഞാൻ ഇങ്ങനെ കരയുമെന്ന് പ്രതീക്ഷിച്ചില്ല. എന്നിട്ട് അത് കഴിഞ്ഞ് പല പരീക്ഷകളുണ്ടായി. പരീക്ഷയുടെ എല്ലാം പറഞ്ഞു. അവസാനം തന്നെ പോകുന്നതിനിടയായി രാജീവ് പറഞ്ഞ പോലെ ഞങ്ങളാരും ഞങ്ങളുടെ വീട്ടിലെ പ്രയാസങ്ങളൊന്നും ഒരിക്കലും അറിയിക്കാറില്ല. കാരണം അതൊന്നും അറിയുന്നതല്ല. അമ്മ മകനെ പ്രതിഷ്ഠിച്ച് വിട്ടതുപോലെ തന്നെ ഞങ്ങളും ആ പ്രതിഷ്ഠയിൽ തന്നെ കഴിയുന്ന അത് എൻ്റെ സഹോദരനാണ് ഇരിക്കുന്നത് വിചാരിച്ച് ഒരിക്കലും പോവുകയോ ചിലപ്പോൾ കൺവെൻഷന് പോകുന്ന കാരണം എന്ന് വെച്ചാൽ അവിടുത്തെ വേലയെക്കുറിച്ച് എങ്ങനെയാണ് വേല ചെയ്യുന്നതെന്നൊക്കെ കുറിച്ച് അറിയുന്നതിനും, അങ്ങനെ അവിടുത്തെ വിശ്വാസികളും വേലക്കാരും പാസ്റ്ററെക്കുറിച്ച് ഓരോന്നും പറയണേക്കുമ്പോൾ എൻ്റെ മനസ്സിന് നല്ല ഭയങ്കര സന്തോഷം വരെ. ഞങ്ങൾക്ക് നഷ്ടമാണെങ്കിലും വേലയ്ക്ക് ഇത്രയും പ്രയോജനപ്പെടുന്നല്ലോ എന്ന് വിചാരിച്ചു. പിന്നെ എൻ്റെ ഭാരങ്ങളെല്ലാം അങ്ങ് മാറി ഞാൻ ദൈവസന്നിധിയിൽ കൂടുതൽ ഞങ്ങൾ അടുക്കുന്നതിനിടയായി. അതുപോലെ ഞങ്ങളുടെ വീട്ടിനെക്കുറിച്ചോ, ഞങ്ങൾ വെള്ളനാട് സഭയെന്ന് പറഞ്ഞ ഒരു ചെറിയ സഭയാണ്. എന്നാൽ അവിടെ എന്തെല്ലാം പ്രശ്നങ്ങൾ വന്നാലും ഞങ്ങളൊന്നും അറിയിക്കില്ല. ചിലന്തെങ്കിലും വിഷമമുണ്ട്, ഒരു ഉപദേശം കിട്ടുന്നതിന് വേണ്ടി ചിലപ്പോൾ ഞാൻ വിളിക്കാറുണ്ട്. അപ്പോഴും അവിടെ നിങ്ങൾക്ക് വേലക്കാരുണ്ടല്ലോ എന്ന് പറയും. എന്നാൽ ചില സമയത്ത് ചില ഉപദേശങ്ങൾ തന്നിട്ട് പറയും, നമ്മൾ താന്നിരിക്കണം, നമുക്ക് ദൈവം ഏറ്റ സമയത്ത് എല്ലാം പ്രവർത്തിക്കും. എനിക്ക് എൻ്റെ ജീവിതത്തിൽ ഒരുപാട് പരീക്ഷകളുണ്ട്. മാത്രമല്ല ആ പരീക്ഷ വരുമ്പോൾ ചിലപ്പോൾ ഞങ്ങൾക്കും ആ പരീക്ഷ ഉണ്ടാവും.
അങ്ങനെ ഞങ്ങൾ ഈ പരീക്ഷകളിലെല്ലാം തരണം ചെയ്തു പോകുന്നതിനുള്ള കഴിവ് ദൈവം ഞങ്ങൾക്ക് തന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. എന്ത് പ്രശ്നങ്ങൾ വന്നാലും ഒരു കാര്യവും ആരുടെയും പറയാനോ പറഞ്ഞതിന് ഇതാക്കാനോ അങ്ങനെ ദൈവം ഓരോ ദിവസവും വേണ്ടതായ ബലം തന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. ഇപ്പം സുഖമില്ലാന്ന് അറിഞ്ഞപ്പോൾ ഞങ്ങളെ അറിയിക്കില്ല. ഞാനിങ്ങനെ മന്ന ന്യൂസിൽ കണ്ടാണ് ഞാൻ വിളിച്ച് ചോദിച്ചപ്പോൾ എനിക്ക് കുഴപ്പമൊന്നുമില്ല, നേരത്തെ സുഖമില്ലായിരുന്നു, ഇപ്പം സുഖമുണ്ടെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ ഞാൻ ഒരു ദിവസം പെട്ടെന്ന് ഇങ്ങനെ കാണാൻ വന്നപ്പോൾ രോഗാവസ്ഥ ഇരിക്കുന്നത് കണ്ടു. എനിക്ക് ഒരാഴ്ച വന്ന് ശുശ്രൂഷിക്കാനുള്ള ഭാഗ്യം ദൈവം തന്നു. എൻ്റെ സഹോദരൻ എന്നുള്ള രീതിയിലല്ല, ഒരു വിശുദ്ധൻ രോഗിയായിട്ട് കിടക്കുന്നു എന്നറിഞ്ഞ് ഒരു വിശുദ്ധനെ ശുശ്രൂഷിക്കുന്ന ആ രീതിയിലാണ് ഞാൻ കടന്നു വന്നത്. അങ്ങനെ ഫെബ്രുവരിയിൽ വന്നു. അത് കഴിഞ്ഞതിന് ശേഷം ഈ കഴിഞ്ഞ മാസം 3-ാം തീയതിയും ഇങ്ങനെ വീണ്ടും വരുന്നതിനിടയായി താൻ ശരീരത്തിൽ അനുഭവിക്കുന്ന കഷ്ടങ്ങൾ കണ്ടപ്പോൾ എനിക്ക് വിഷമമുണ്ടായി. കാരണം ശരീരത്തിൽ താൻ കഷ്ടം അനുഭവിക്കുന്നതിനുപരിയായി ഇവിടുത്തെ സുവിശേഷ വേലക്കാർ കൂടുതലായിട്ട് പ്രയാസപ്പെടുന്നു. ഉറക്കമില്ല, അവർ ഭക്ഷണം കഴിക്കുന്നില്ല, അങ്ങനെ അവരും ഭയങ്കര ത്യാഗം അനുഭവിക്കുന്നു. ഇവിടുത്തെ സിസ്റ്റേഴ്സ് അതുപോലെ തന്നെ വിസിറ്റേഴ്സ് വരുന്നു. അപ്പോൾ ഞാൻ എൻ്റെ മനസ്സിൽ കഴിഞ്ഞ ശനിയാഴ്ച ഇടന്ന് മരിക്കുന്നതിൻ്റെ അന്ന് ഞാൻ കാത്തിരിപ്പിന് പോയപ്പോൾ ഞാൻ അവിടെ നിന്നുകൊണ്ട് പറഞ്ഞു, ഞാൻ ദൈവമേ ഇനിയൊരു ശുശ്രൂഷ കൂടുതൽ നാളില്ല, ഇനി വിശുദ്ധന്മാർക്ക് സഹായിക്കാനില്ല എങ്കിൽ അത് ഞാൻ കഷ്ടപ്പെടുത്തരുത്, എത്രയോ പേര് കഷ്ടപ്പെടുന്നു എന്ന് പറഞ്ഞ് ഞാൻ പ്രതിഷ്ഠിച്ചു. അന്ന് രാവിലെ അറിയുന്നു ഞാൻ കർത്താവിന് നിര പ്രാപിച്ചു എന്ന്. എനിക്ക് പ്രത്യേകിച്ച് എൻ്റെ ഒരു സഹോദരൻ എന്നുള്ള രീതിയിലുള്ള വിഷമമൊന്നുമില്ല. കാരണം ദൈവത്തിൻ്റെ എത്രയോ ആരാധകരും എത്രയോ പേരാണ് ഉള്ളത്. ഇന്ന് ഇവിടുത്തെ ഈ സമൂഹം കണ്ടപ്പോൾ ദൈവം ഇത്രയും ഒരു വലിയ ഭാഗ്യം ദൈവം കൊടുത്തല്ലോ എന്ന് ഓർത്ത് ദൈവത്തെ ഞാൻ അതിയായി സ്തുതിക്കുന്നു. ഞങ്ങളുടെ നിലനിൽപ്പിന് വേണ്ടി, ഞങ്ങളുടെ ലോക്കൽ സഭയ്ക്ക് വേണ്ടി. Now we hear the testimony from Jaya Ammachi of Adayar Center Faith Home after this reading of the condolence messages. இதற்கு பின்பு அடையார் சென்டர் ஃபெய்த் ஹோமில் இருக்கும் ஜெயா அம்மச்சி அவர்களுடைய சாடம் கேட்போம். அதன் பின்பு அனுதாப செய்திகள் வாசிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக சீயோனில் பெரிய சில காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். அது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவிதத்தில் கண்டதான ஒரு விசேஷமான ஒரு சுபாவம், அவருடைய வார்த்தையில் மிகவும் சுருக்கம், ஊழியத்தை குறித்துதான் ஒரு பாரம் உள்ளவர், ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர். இந்த 3 காரியத்திலும் அவர் மிகவும் விசேஷமான ஒரு சுபாவம் உள்ளவராய் காணப்பட்டார். அவரோடு பேசினாலும் அதிகமாக அவர் பேசுகிறதை நான் காண்கிறதில்லை. நாங்கள் போய் பார்த்தாலும் கூட ஒரே வார்த்தையிலே காரியத்தை முடித்து விடுவார். அதிகமாக அவரால் பேசவும் முடியாது. என்றாலும் அவர் அதிகமாக யாரோடும் பேசுகிறதும் கிடையாது. அவர் தன்னுடைய ஜீவித்தை எந்தெந்த விதத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர் தன்னுடைய ஜீவித்தை பாதுகாத்து கொண்டார். பரிசுத்தத்தில் மிகவும் வைராக்கியமுள்ளவராக இருந்தார். ஊழியத்தை குறித்து தான் மிகவும் பாரமுள்ளவராக இருந்தார். அவர் இங்கே வந்தபோது அவருக்கு பரிசுத்தவான்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மிகவும் உற்சாகமாக பரிசுத்தவான்கள் விரும்பின பிரகாரம் அந்த காரியத்தை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்றுதான ஒரு மனப்பூர்வமான ஒரு இருதயத்தோடு கூட தன்னுடைய ஜீவித்துள்ள பலவீனத்தை கூட காணாதபடி தேவனுடைய ஊழியத்தை எப்படியாவது நன்றாக செய்து முடிக்க வேண்டும் என்றுதான் அந்த வாஞ்சியோடு கூட அவர் செய்து முடித்தார். அவர் வாஞ்சித்தது போல சகலத்தையும் அவர் மிகவும் நன்றாகவும் அழகாகவும் தேவனுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாகவும் எல்லா காரியத்தையும் அதிசயமாக நன்றாய் அவர் செய்து முடித்தார். அதே நேரத்தில் கன்வென்ஷன் நடந்தது, டெடிகேஷன் நடந்தது. என்றாலும் அதில் அவருக்கு பங்கு பெற முடியாமல் போனது. நான் பாஸ்டர் எடுத்து சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செய்தீர்களே, இந்த கன்வென்ஷனில் உங்களுக்கு பங்கு பெற முடியாமல் போனதே என்று நான் சொன்னேன். அவர் சொல்கிறார், என்ற ஊழியமே அப்படிதான், கர்த்தருக்காக வேண்டி நான் அதே ஊழியங்களை செய்வேன், ஆனால் அதனுடைய காரியத்தை எனக்கு அந்த விசேஷமான காரியத்தில் எனக்கு பங்கு பெற முடியாத போயிடும் அப்படிதான் என்று சொன்னார். என்றாலும் அந்த காரியத்திலையும் கூட அவர் எந்த காரியத்திலும் துக்கப்படாதபடி பண்கள் சொன்ன பிரகாரம் அதை மனப்பூர்வமாக ஒழுங்காகவும் அழகாகவும் பூரணமாகவும் செய்து முடித்ததை குறித்து அவருக்கு மிகவும் சந்தோஷம். பரிசுவான்களும் அதை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். விதமாக இவ்வளவு பிடித்து தன்னுடைய பலவீனத்தை பரவாமல் அதை முற்றமாக செய்ய வேண்டிய விதத்தில் செய்து முடித்தார். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கத்தக்கதான ஊழியக்காரர்களை கூட கொண்டு வந்து எல்லா காரியத்தையும் ஒழுங்காயும் கருவமாயும் செய்து முடித்தார். அதோடு கூட அவருக்கு எந்த காரியமும் செய்ய முடியாத ஒரு நிலை ஆயிற்று.
என்றாலும் அவர் படுக்கையில் இருந்தாலும் ஊழியத்தை குறித்து அவருக்கு ரொம்ப மிகவும் நல்ல ஒரு பாரம் உள்ளவராக இருந்தார். எந்த காரியத்தையும் எங்கள் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் கூட இருக்கிறதான் அந்த சகோதரனோடு கூட என்னென்ன வேலை என்னென்னமாக செய்யும் என்று எல்லாம் சொல்லுவார். அதோடு கூட சிஸ்டர் கல்யாணியும் அடிக்கடி போய் அவர்களை பார்ப்பார்கள். அப்பொழுதும் அவர்களோடும் கூட இந்த ஊழியங்களை குறித்து என்ன விதத்தில் செய்ய வேண்டும் என்று சில காரியங்களெல்லாம் அவர்களோடும் பேசுவார்கள். அவர்களும் அந்த காரியத்தை கேட்டு அவர் சொன்ன பிரகாரம் எல்லா காரியத்தையும் செய்து வந்தார்கள். எவ்விதமாய் அவருக்கு படுக்கையில் இருந்தாலும் இது குறித்து தான் ஒரு பாரம் உள்ளவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஹெல்பிங் மைண்ட் மிகவும் அவருடைய மனதில் உண்டாயிருந்தது. அதுதான், அதாவது பல இடங்களிலும் சிறிய சிறிய நம்முடைய வேலைகள் உண்டு. அந்த இடத்துலெல்லாம் விசுவாச வீடுகள் எல்லாம் சரியான நிலையில் இல்லை. அதனுடையனால் அவைகள் எல்லாவற்றையும் கூட சரியாய் ஒழுங்காய் செய்து முடிக்க வேண்டும் என்றுதான் வாஞ்சையோடு கூட அவர்களுக்கு எல்லாருக்கும் எப்படியாவது உதவி செய்து அந்த வேலைகளை சரியாக்க வேண்டும் என்று இன்னொரு நாளைக்கும் அந்த வேலையில் விளைபடியாக அவர்களுக்காக எந்த விதத்தில் உதவி செய்யணுமோ அந்த விதத்தில் அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். என்ன கஷ்டப்பட்டாலும் அவருடைய சரீர வேதனையை பற்றி அவர் நினைக்கிறதே கிடையாது. ஆனால் வேலை குறித்து அதிகம் யோசிப்பார், அதிகமாய் சிந்திப்பார். ஊழியக்காரை குறித்தும் அதிகமாய் சிந்தித்து கொண்டிருப்பார். ஒவ்வொருத்தருடைய சுகவீனங்களையும் பலவீனங்களையும் ஒவ்வொருத்தருடைய ஊழியங்கள் எப்படி நடக்கிறது என்பதையும் இதையெல்லாம் எப்போதும் விசாரித்து அறிந்து அது கேட்டதுமாய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவரை செய்து கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த நம்முடைய கன்வென்ஷன் எல்லாத்தையும் எல்லா இடங்களிலேயும் கன்வென்ஷனை ஆயத்தப்படுத்தினார். இந்த கன்வென்ஷனில் ஒரு கன்வென்ஷன்லையும் அவர் வந்து எதையும் செய்ய முடியாது. என்றாலும் ஒவ்வொரு கன்வென்ஷனிலையும் அந்த கன்வென்ஷனில் பிரசங்கிக்கத்தனை ஆட்களை எந்த விதத்தில் எப்படி ஆயத்தப்படுத்துவாரோ தெரியாது. என்றாலும் அந்தந்த நேரத்தில் ஒவ்வொரு கன்வென்ஷன்களையும் ஒவ்வொரு பிரசங்கிமாரை கொண்டு வந்தார். எல்லாரும் வந்து அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக நடத்தினார். சிஸ்டர் கல்யாணி போகும்போது கன்வென்ஷனில் காரியங்களை கேட்கும் போகும்போது அவர்களுக்கு அங்கே அந்த இடத்துல என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தெல்லாம் அவர்களோடு சொல்லி அனுப்புவார். அதை பொருள்கள் அங்கே போய் சொல்லி அந்த காரியத்தை அப்படியே செய்வார்கள். இவ்விதமாக எல்லா கன்வென்ஷனையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தினார். ஒவ்வொரு கன்வென்ஷனையும் நடத்தி வந்ததான பிரசங்கமாரும் கூட அந்த கன்வென்ஷனை மிகவும் பொறுப்பாக ஒழுங்காக மிகவும் ஆசமாக நடத்தி தந்தார்கள். அதுபோல் கடைசியாக எல்லா காரியத்திலேயும் மிகவும் உண்மையும் உத்தமுள்ளவராக இருந்தார். அவருடைய சரீரத்தை பலவீனத்தை அறிந்து யாராவது செய்யட்டும் எனக்கு முடியாது என்றுதான் அந்த மாதிரியான நிலையில் அவர் அதை அந்த வேலையை ஊழியத்தை குறித்து அவரை விட்டு முற்றுமாக அதை விட்டில்லை. எப்படியாவது அந்த ஊழியத்தை குறித்து அவருக்கு மிகவும் பாரமுள்ளவராய் அந்த படுக்கையில் இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாச வீட்டிலையும் கூட சில காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்படி சரியாக எல்லாம் ஒழுங்காக இல்லை, எல்லா காரியங்களையும் ஒன்று புதுப்பிக்க வேண்டும் என்று சில காரியத்தை அவர் தொடங்கினார். இந்த கட்டடங்களை மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களை கூட சிறப்படுத்த வேண்டும். புதிய ஊழியக்காரர் எடுக்க வேண்டும். புதிய காரை எப்படியா அவர்களை ட்ரைனிங் செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆவிக்குரிய ஜனங்களாக காணப்பட வேண்டும் என்று எல்லா காரியத்திலும் மிக உற்சாகமாய் எல்லா கையும் அவர் செய்து கொண்டிருந்தார். இந்த கட்டட வேலை செய்யும் போது இந்த கட்டிடங்கள் எப்படி உடைக்கப்படுகிறதோ அதுபோல் அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது. என்றாலும் அவர் அதை தாங்கி செய்கின்றார். சகல காரியத்திலேயே உண்மையும் உத்தமுள்ளவராக இருந்தார். என்ன படுக்கையிலும் கூட ஊழியத்தை குறித்து சரீரபரமான காரியத்திலேயும் ஆவிக்கு பிரதான காரியத்திலேயும் ஊழியமான காரியங்கள் எல்லாற்றிலேயும் மிகவும் வாரத்தோடு கூட தான் அவர் இருந்தார். அப்படி சகல வாரங்களில் எடுத்தபடினால் தான் இன்னும் அதிகமாக பலவீனப்பட்டார் என்று நான் நினைக்கிறேன். என்றாலும் கர்த்தர் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எந்த விதத்தில் பொறுப்படுத்தி செய்ய வேண்டும் அந்த விதத்தில் எல்லாம் பொறுப்படுத்தி செய்தார்கள். கூட இருக்க ஊழியக்காரர்களும் கூட அவர் சொன்னதான ஆலோசனை பிரகாரம் எல்லா காரியங்களுக்கும் அவர்களும் கீழ்ப்படைந்து எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நடந்து வந்தார்கள். அவர்கள் சொன்ன காரியத்துக்கு எல்லாத்துக்கும் ஊழியக்காரர்களும் கீழ்ப்படைந்து எல்லா காரியத்தையும் ஒழுங்காய் கரமாய் செய்ய முடியாய் பிறவே செய்தார்கள். கர்த்தர் எப்படி என்றாலும் அவருடைய பலவீனத்திலும் சுகவீனத்திலும் கூட தெய்வ சித்தத்தை பரிபூர்ணமாக பாடுகளோடு கூட கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அவையும் உடைக்குது என்று சொன்னால் எப்படி உடைக்கப்பட்டது என்று சொல்லவே முடியாது. அவரை கண்டால் மிகவும் பரிதாபம். என்றாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார், அவரை பரிசுத்தப்படுத்தினார், சுத்திகிறார். சியோனில் அவரை பரிசுக்கும்படியாக கிருபை செய்தார். அதற்காக நன்றியோடு சமுத்திரிக்கிறேன். இன்னும் கர்த்தர் எங்களுக்கும் இணையும் இந்த ஊழியத்தை கேட்டதான ஒரு பரிசுமானை சொந்த இந்த ஊழியத்தை அவதமாக பொறுப்படுத்தி செய்யத்தக்கதாக கர்த்தருக்கு செய்யும்படியாக நீங்கள் யாவரையும் ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.
reading of the condolence messages. இப்பொழுது அனுதாப செய்திகள் வாசிக்கப்படும். After this we will sing the English hymn. இதற்கு பின்பு நாம் ஆங்கில பாடலை பாடுவோம். முதலாவது இலங்கையில் வந்ததான அனுதாப செய்தி. பாஸ்டர் ஜெயம், பாஸ்டர் மகேந்திரன், சிஸ்டர் ரூத் மற்றும் எல்லா தேவ ஊழியர்கள் விசுவாசிகளும் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் முன்னுள்ளவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 14 வசனம். தான் நேசித்து சேவித்து வந்த கத்தரோடு இருக்கும்படியாய் சென்றிருந்த பாஸ்டர் மோகன்தாஸ் அவர்கள் அவர் அழகான ஜீவத்துக்காக கத்தை நன்றி செலுத்துகிறோம். அடுத்தது யூகேயில் வந்தான் அனுதாப செய்தி. பாஸ்டர் ஏப்ரஹாம், சிஸ்டர் ரேச்சல் மற்றும் தேவ ஊழியர்கள். கத்தரோட ஊழியக்காரன் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சைக்கிரனாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:24. இப்படிப்பட்ட அருமையானதொரு வேலையை அவர்கள் நடப்பித்த கத்த தாமே நம்ம ஒவ்வொருக்குள்ளும் தமது நோக்கத்தை பூர்ணமாய் நிறைவேற்றுவாராக. சிங்கப்பூர் அனுப்பின அனுதாப செய்தி. பாஸ்டர் மார்ட்டின், சிஸ்டர் ஷேரன், உடன் ஊழியக்காரர்கள் எல்லா விசுவாசிகளும் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதே, மரணமிருந்து உண்மையாயிரு, அப்போது ஜீவகளை உனக்கு தருவேன். நம்முடைய அருமையான பாஸ்டர் மோகன்தாஸ் அவர்கள் பரம வீட்டிற்கு அழைப்பு கேள்விப்பட்டோம். அந்த பிரிவு சபைக்கு பெரிய இடப்பாக இருக்கிறது, ஆனால் அது பரலோகத்துக்கு பெரிய லாபமாக இருக்கிறது. ஆஸ்திரேலியா சென்டர், நியூசிலாந்து அண்ட் ஃபிஜி, பாஸ்டர் சாம், பாஸ்டர் ஜெர்னஸ், சிஸ்டர் ஜெஸ்ஸி, சிஸ்டர் லீலம்மா மற்றும் உடன் ஊழியக்காரர்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 14 வசனம். ஆஸ்திரேலியா சென்டர் பிரிஸ்பேன் லோக்கல், பிரதர் மனோஜ், சிஸ்டர் சூசன், சிஸ்டர் சுமி மற்றும் விசுவாசிகள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. அடுத்தது துபாய் சென்டர், பாஸ்டர் சன்னி ஜார்ஜ், சிஸ்டர் எஸ்தர் பீட்டர் மற்றும் உடன் ஊழியக்காரர்கள். நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 2 தீமோத்தேயு 4:7. பாஸ்டர் மோகன்தாஸ் அவர்கள் ஒரு விசுவாசி வீரராய் எங்கள் எல்லாருக்கும் ஒரு இருந்தார். தோஹா பாஸ்டர் ராட்ரிக்ஸ், உடன் ஊழியக்காரர்கள் விசுவாம். ஓமன் பாஸ்டர் பால் சந்திரன், பிரதர் ஜோஸ் மற்றும் விசுவாசிகள். நேபாள் சென்டர், பாஸ்டர் சாலமன் அனுப்பதான செய்தி. பாஸ்டர் PV சாக்கோ அண்ட் கோவர்க்கர்ஸ், ட்ரிவாண்ட்ரம் சென்டர். CL சாமியல் அண்ட் கோவர்க்கர்ஸ், எர்ணாகுளம் சென்டர். விஜயவாடா சென்டர், பாஸ்டர் KK ஜார்ஜ், உடன் ஊழியக்காரர்கள். லில்லி புஷ்பங்களை கொய்ய என் நேசர் தமது தோட்டத்துக்குள் போனார். உன்னத பாது 6:2. திமாப்பூர் சென்டர், பாஸ்டர் லாலு, சிஸ்டர் ரூபி மற்றும் உடன் ஊழியக்காரர்கள். ஷிலாங் சென்டர், பாஸ்டர் பீட்டர் ஜெய்சிங், மத விஜயராணி மற்றும் உடன் ஊழியக்காரர்கள் அனுப்பின அனுதாப செய்தி. தாரிவால் சென்டர், பாஸ்டர் எஸ் கிறிஸ்டபர் மற்றும் உடன் அனுப்பின அனுதாப செய்தி. டெல்லி சென்டர், பாஸ்டர் யூனஸ் மசி, பாஸ்டர் ஜாய் மற்றும் உடன் ஊழியக்காரர்கள் அனுப்பின அனுதாப செய்தி. நாக்பூர் சென்டர், பாஸ்டர் ஷாம்ஸ், மத செல்லம்மா மற்றும் உடன் ஊழியக்காரர்கள் அனுப்பின அனுதாப செய்தி. கல்கட்டா சென்டர், பாஸ்டர் ஜாய் ஈப்பன் மற்றும் உடன் ஊழியக்காரர்கள் அனுப்பின அனுதாப செய்தி. பரோடா சென்டர், பாஸ்டர் CV தாமஸ், உடன் ஊழியக்காரர்கள் மற்றும் விசுவாசிகள் அனுப்பின அனுதாப செய்தி. அடுத்ததாக புனலூர், பாஸ்டர் TO தாமஸ் வைத்தியனும் மற்றும் உடன் ஊழியக்காரர்களும். எர்ணாகுளம் சென்டர், மலிபுரம் லோக்கல், எல்டர் பிரகாஷ் அனுப்பின அனுதாப செய்தி. ட்ரிவாண்ட்ரம் சென்டர், சிஸ்டர் திருவனந்தபுரம் TPM, சிஸ்டர் கிரேஸ்மணி அனுப்பின அனுதாப செய்தி. பிரதர் அருள் பிரகாசம், திருச்சி சென்டர் அனுப்பின அனுதாப செய்தி. மிஸ்ஸஸ் சத்யா பிலிவர் அனுப்பின அனுதாப செய்தி. பிரதர் அச்சங்குஞ்சு அண்ட் ஃபேமிலி, கோட்டயம் சென்டர். For all the wonderful qualities which God developed in the life of our dear pastor through the grace of God, shall we praise God for that? தேவனுடைய கிருபையினால் நம்முடைய அருமையான பாஸ்டருடைய ஜீவியத்திலே தேவன் உருவாக்கினதான எல்லா அற்புதமான சுபாவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 the Lord, praise the Lord, praise the Lord. For all the believers and the families and the servants of God who got blessed by His life and ministry, shall we praise God for them all. அவருடைய ஜீவியத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டதான எல்லா விசுவாசிகள், அவர்களுடைய குடும்பங்கள், கர்த்தருடைய எல்லா ஊழியர்கள் எல்லாவற்றிற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. As we continue to be seated, we will sing hymn number 4 in the hymn sheet, English hymn. நாம் உட்கார்ந்திருந்தே பாட்டுத்தாளிலே 4ஆம் பாடல் ஆங்கில பாடலை பாடுவோம்.
to be born in Zion, the joy of the whole earth, the highest shall establish and glorify this land. Oh Zion, great Zion, we sing its sweet refrain. Oh, follow the lasting, we go forever reign. Oh Zion, great Zion, they sing its sweet refrain. Oh, follow the lasting, we go forever reign. The Father's His goodness all and also great and grand. Oh Zion, great Zion, they sing in sweet refrain. Who follow the lasting, we go forever reign. Oh Zion, great Zion, they sing in sweet refrain.
Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Before we go to the Word of God, I would like to read the condolence message sent by our Chief Pastor, Pastor Wilson Joseph, who is in. இந்த வேளையில் நான் வாஞ்சிக்கிறேன். The Lord is great in Zion, and He is high above all the people. Psalm 99 and verse 2. சங்கீதம் 99 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தர் சீயோனிலே பெரியவராக இருக்கிறார், அவர் சகல ஜனங்களிலும் அவர் உன்னதமானவராகவே இருக்கிறார். We heard the home call of our beloved pastor, Pastor Mohandas. நம்முடைய அருமையான பாஸ்டர் மோகன்தாஸ் அவர்களுடைய பரம வீட்டிற்கான அழைப்பை குறித்தான செய்தியை நாம் கேள்விப்பட்டோம். His departure is a great loss to the Church of God. அவருடைய பிரிவு தேவனுடைய சபைக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது. His presence has been a great encouragement to the leaders, sons of God and believers. அவர் நம்முடைய மத்தியில் இருந்தது நடத்திப்புக்காரர்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பெரும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் அளித்ததாக இருந்தது. His burden for the work of God, servants of God and the church has made him to toil tirelessly the vineyard of the Lord till the end. தேவனுடைய ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் சபையும் குறித்து அவருக்கு இருந்த பாரம் கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் முடிவு பரியந்தும் அவரை இளைப்படையாது ஆசைப்படச் செய்தது. Many have been blessed through his ministry. அவருடைய ஊழியத்தினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Eternity will reveal all what God has done in and through him. தேவன் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் செய்த எல்லாவற்றையும் நித்தியம் வெளிப்படுத்தி காட்டும். He has completed his race victoriously. அவர் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்தார். All those who love Zion will meet him when Jesus comes. சீயோனை நேசிக்கிற அனைவரும் இயேசு வரும்போது அவருடைய பாஸ்டரையும் சந்திப்பார்கள். May the dear Lord raise up many such sons of Zion. இவ்விதமான சீயோனின் குமாரர் அநேகரை கர்த்தர் தாமே எழுப்புவாராக. Pastor Wilson Joseph from Singapore Faith. சிங்கப்பூர் விசுவாச வீட்டிலிருந்து பாஸ்டர் வில்சன் ஜோசப் அவர்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are grateful to God for giving us such a beautiful sacrificial servant of God to serve in our mission all these years. இந்த காலமெல்லாம் நம்முடைய சபையிலே ஒரு தியாகமான ஊழியம் செய்ததான கர்த்தருடைய கர்த்தர் நமக்கு தந்தபடினால் அவருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். Our dear pastor started his ministry as a humble servant of God. நம்முடைய அருமையான பாஸ்டர் அவர்கள் ஒரு எளிமையான ஒரு கர்த்தருடைய ஊழியனாக தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். And God blessed him and made him a blessing to thousands of souls and lives. தேவன் இவரை ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இவரை ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். The grace of God made him to such a beautiful servant of God who could become a great to the whole church. தேவனுடைய கிருபையானது முழு சபைக்கும் பெரிதான ஆசீர்வாதமாக திகழும்படியாக இவ்விதமாக வைத்தது. His departure is a great loss to the church. அவர் நம்மை விட்டு கடந்து போயிருப்பது சபையை பொறுத்த விஷயத்தில் பெரிதான இழப்பாக இருக்கிறது. Nevertheless, we are happy because one more stone has been added to Zion. சீயோனுக்கு மற்றொரு கல் சேர்க்கப்பட்டபடினால் இது மகிழ்ச்சி கொண்டிருக்கிறோம். I would like to read this in this occasion from the book of Acts of the Apostles, chapter 13. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த பகுதியை நான் வாசிக்க வாஞ்சிக்கிறேன். Acts of the Apostles, chapter 13 and verse 36. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். For David, after he had served his own generation by the will of God, fell on sleep and was laid unto his fathers and so corruption. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். David, after he had served his own generation by the will of God, fell on sleep and was laid unto his fathers and so corruption. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவைதான். Truly we can say this scripture has become the practical life of our dear past. நம்முடைய அருமையான பாஸ்டருடைய நடைமுறை வாழ்க்கையாக இந்த வசனமானது இருக்கிறது என்று நாம் கூட சொல்லக்கூடும். When he realized that his life in this world is to
serve God, he surrendered himself for the perfect will of God. இந்த பூமியில் தன்னுடைய வாழ்க்கையானது கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தான் என்பதை அவர் விளங்கிக் கொண்டபோது பூர்ணமான தேவ சித்தத்தை தான் செய்யும்படியாக இவர் தன் சமர்ப்பித்து விட்டார். Therefore, he was able to see his own generation. ஆகவே இவர் தன்னுடைய சொந்த சந்ததியை காணக்கூடியவராக இருந்தார். Oh, in this present generation, he was able to serve God and people of God. இல்லை என்றால் இந்த தற்காலிக சந்ததியில் தேவ ஜனத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடியதான நிலையிலே இவர் இருந்தார். When we think about the life of David, தாவீதின் வாழ்வை குறித்து நாம் யோசிக்கும் போது God himself testified about him saying, David is a man after mine own heart, which shall fulfill all my will. தாவீதை குறித்து தேவன் தாமே சொல்லும்போது, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றதான புருஷன் மனுஷன், அவன் என்னுடைய சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று இவனை குறித்து சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That was the testimony given by God himself about David. தாவீதை குறித்து தேவன் தாமே கொடுத்ததான சாட்சியாக இது இருக்கிறது. A man after God's own heart, who shall fulfill all the will of God. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்து தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாம் செய்து முடித்தவன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Concerning the full-time consecrated servants of God, முழு நேர பிரதிஷ்டை செய்யப்பட்டதான கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து காண்கையில், in the book of Jeremiah chapter 3, when we read, எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். They are called shepherds according to the heart of God, who shall feed the people with knowledge and understanding. இவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதான மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் அறிவோடு புத்தியோடு மேய்க்கக்கூடியவர்கள். That is a promise which God has given to the church in the book of Jeremiah chapter 3 and verse 15. எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவன் ஒரு வாக்குத்தத்தமாக சபைக்குகிறது இதுதான். I will give you pastors or shepherds according to mine heart. உங்களுக்கு என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். David was a man after God's own heart. தாவீது தேவனுடைய சொந்த இருதயத்துக்கு ஏற்ற ஒரு புருஷனாக இருந்தான். Even so, the consecrated servants of God who are serving the people of God in the full-time ministry, they are the shepherds or a people after God's own heart. இது போல முழு நேர ஊழியமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதான ஊழியக்காரர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதான மனுஷர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். How do they become shepherds or people after God's own heart? இவர்கள் எவ்விதமாக தேவனுடைய சொந்த இருதயத்துக்கு ஏற்றதான புருஷர்களாக மாறினார்கள்? By doing the perfect will of God as David did. தாவீது செய்தது போல பரிபூர்ணமான சித்தத்தை செய்வதனாலே இவ்விதமாக மாறினார்கள். A man after mine own heart, which shall fulfill all my will, about David God said. தாவீதை குறித்து தேவன் சொல்லும்போது, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றதான மனுஷன், இவனுக்கு எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்து முடிப்பான். So by doing the perfect will of God, the servants of God become a group of people who are after God's own heart. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்வதன் மூலமாக ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக அவன் மாறிவிடுகிறான். This was the privilege which God gave to our dear past. நம்முடைய அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு ஸ்லாக்கியமாக இது இருக்கிறது. When he understood the will of God concerning his life upon this earth. இந்த பூமியிலே தேவன் தன்னை குறித்தான சித்தம் என்னதென்பதை இவர் விளங்கிக் கொண்ட போது, without any doubt or without any question, he surrendered his own will to serve God. இவர் யாதொரு கேள்வியும் சந்தேகம் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்விலே நிறைவேற்றும்படியாக தன்னைத்தானே சமர்ப்பித்தார். As we read in Acts chapter 13 and verse 36. நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல, David served his own generation by the will of God. தாவீது தேவனுடைய சித்தத்தின் மூலமாக தன்னுடைய சந்ததிக்கு அவன் ஊழியம் செய்தார். There are so many who are serving God in this world in different capacity. இந்த உலகத்திலே பலவிதமான நிலைகளிலே இருந்து கர்த்தருக்கும் ஊழியம் செய்கிறதான அநேகர் காணப்படுகிறார்கள். Doing the will of God and surrendering ourselves to do the perfect will, that is the most important thing God is expecting about us. தேவனுடைய சித்தம் செய்து அவருடைய பரிபூர்ணமான சித்தம் செய்யும்படியாக நம்மை நாமே சமர்ப்பிப்பது என்பது தேவன் நம்மிலிருந்து எதிர்பார்க்கிறதான மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. Only when we surrender our will
we will be able to do the perfect will of God in our lives. நம்முடைய சொந்த சித்தத்தை நாம் ஒப்புக் கொடுக்கும்போது மாத்திரம்தான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நம் வாழ்விலே நாம் செய்ய இயலும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is what we are able to see from the life of Jesus. இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் காணும் காரியம் இதுதான். When Jesus came into this world, his confession was, I come to do thy will, O God. இயேசு தாம் இந்த பூமி இந்த உலகத்துக்கு வந்தபோது தேவனே உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் என்று அவர் சொன்னார். Thou hast prepared a body for me, lo, I come to do thy will. எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When he was upon this earth, every day he did the perfect will of the Father. அவர் இந்த பூமியிலே இருந்தபோது பிதாவுடைய பரிபூர்ணமான சித்தத்தை இந்த பூமியிலே அவர் செய்தார். But he reached towards the last days of his life. தன்னுடைய வாழ்வின் கடைசி நாட்களின் பகுதிகளுக்கு அவர் கடந்து சென்றபோது in the Garden of Gethsemane, we are able to see the battle between his own will and the will of God. தேவனுடைய சித்தத்துக்கும் தன்னுடைய சொந்த சித்தத்துக்கும் இடையே இருக்கிறதான ஒரு யுத்தம் இன்னதென்பதை குறித்து கெத்செமனே தோட்டத்திலே நாம் காணுவதற்கு எதுவாக இருக்கிறது. In the Garden of Gethsemane, Jesus was praying, saying, Father, it is not my will, let thy will be done. கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவோ பிதாவே என் சித்தத்தின் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். He had his own will. அவருக்கு தனக்கென்று ஒரு சொந்த சித்தம் இருந்தது. Let this cup pass away from me, he was praying. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க ஜெபித்தார். That was his own will. இது அவருடைய சொந்த சித்தமாக இருந்தது. Immediately he prayed, saying, not my will, let thy will be done. ஆயினும் உடனே அவர் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். Yes, in order to do the perfect will of God in our life, we have to surrender our own will. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நாம் இந்த பூமியில் செய்து முடிப்பதற்கு நம்முடைய சொந்த சித்தத்தை சமர்ப்பிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. That is the plan of God concerning each and every one who lives in this world. இந்த வாழ்தல் செய்கிற ஒவ்வொருவரை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் இதுவாக இருக்கிறது. Believers have to do the perfect will of God according to their standard. விசுவாசிகள் தங்களுடைய நிலவர அளவின் ஜீவிய அளவின்படி தேவனுடைய சித்தத்தை தாங்கள் பரிபூர்ணமாய் செய்ய வேண்டும். Even so, the servants of God, they have to do the perfect will of God according to their call. இது போலவே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய அழைப்பின்படி தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். The entire plan of God concerning the whole humanity is to do the perfect will of God. முழு மனுக்குலத்தை குறித்து தேவனுடைய முழுமையான திட்டம் என்னவென்றால் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான். That was the expectancy of God concerning the first man Adam in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே ஆதி மனிதனாகிய ஆதாமை குறித்து தேவன் வைத்திருந்ததான திட்டம் இதுவாகத்தான் இருக்கிறது. But using his own will, his own will to fulfill, the choice of freedom was used to do his own will. இவன் தன்னுடைய சொந்த சித்தத்தை வைத்து தெரிந்து கொள்வதின் சுயாதீனத்தை தனக்கென்று அவன் உபயோகப்படுத்திக் கொண்டான். He did his own will. அவன் தன்னுடைய சொந்த சித்தத்தை செய்தான். The Garden of Eden is the place of our own will, but the Garden of Gethsemane is the place of the will of God. ஏதேன் தோட்டம் என்பது நம்முடைய சொந்த சித்தத்தின் நிறைவேறுதல் இடமாக இருக்கிறது. கெத்செமனே தோட்டம் என்பது தேவ சித்தத்தின் இடமாக இருக்கிறது. We are glad in the presence of God that our dear pastor surrendered his own will to perfect will of God. நம்முடைய அருமையான பாஸ்டர் தேவ சித்தத்தை செய்யும்படி தன்னுடைய சொந்த சித்தத்தை சமர்ப்பித்தார் என்று சொல்வதில் நாம் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறோம். So many servants of God surrendered their own will in order to fulfill perfect will of God in their lives. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை தங்களுடைய வாழ்விலே பூர்ணமாய் செய்து முடிக்கும்படியாக அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய சொந்த சித்தத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள். Jesus surrendered his own will and fulfilled the will of the Father, and thereby he established this apostolic ministry. இயேசு தன்னுடைய சொந்த சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்யும்படி சமர்ப்பித்து இதன் மூலமாக இந்த அப்போஸ்தல ஊழியத்தை இந்த பூமியிலே அவர் ஸ்தாபித்தார். That is why in Hebrews chapter 3 and verse 1 our Jesus is called as our apostle. ஆகவே தான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நமது இயேசு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். He is our apostle who established this apostolic ministry. அப்போஸ்தல ஊழியத்தை ஸ்தாபித்ததான நமது அப்போஸ்தலனாக இவர் காணப்படுகிறார். Only in the apostolic ministry we will be able to do the perfect will of God. அப்போஸ்தல ஊழியத்தில் தான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நம்மால் செய்ய இயலும். Why? What is the reason? அதற்கு காரணம் என்ன? Only in the apostolic ministry the possibility is there for our own will be broken, crushed and powdered.
அப்போ ஊழியத்தில் மாத்திரம்தான் நம்முடைய சொந்த சித்தம் அது உடைத்து நொறுக்கப்பட்டு புறம்பாக்கப்படக்கூடியதான நிலை காணப்படுகிறது. Only people got this revelation will be able to abide in this ministry till the very end. இந்த வெளிப்படுத்தலை தங்கள் வாழ்வில் கொண்டவர்கள் மாத்திரம்தான் ஊழியத்தில் கடைசி வரைக்கும் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Our dear pastor, he surrendered his will to fulfill the will of God in his life. நமது அருமையான பாஸ்டர் தேவ சித்தத்தை தன்னுடைய ஜீவியத்தில் பூர்ணமாய் செய்யும்படி தன்னுடைய சொந்த சித்தத்தை சமர்ப்பித்தவராக இருந்தார். Therefore, he had to go through so many trials and temptations. நிமித்தமாக பலவிதமான சோதனைகள் பரீட்சையின் ஊடாக இவர் கடந்து செல்ல நேரிட்டது. So many difficult situations he had to face in his life and ministry. தன்னுடைய ஜீவியத்திலும் ஊழியத்திலும் பலவிதமான கடினமான சூழ்நிலைகளை இவர் சந்திக்க நேரிட்டது. However, because he chose to do the will of God, God made him more than a conqueror in every place by his love. தேவனுடைய சித்தத்தை தான் செய்ய வேண்டும் என்று அந்த தெரிந்து கொள்ளலை இவர் எடுத்துக்கொண்டபடியினால் இவருக்கு நேரிட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் முற்றுமுடிய ஜெயாலியாக ஆண்டவரை இவரை மாற்ற உதவி செய்தார். David, after serving his own generation by the will of God, fell on sleep. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து அவன் நித்திரை அடைந்தான் என்று வாசிக்கிறோம். Even so, our dear pastor served this present generation according to the will of God, and he has fallen on sleep. இது போலவே நம்முடைய அருமையான பாஸ்டர் இந்த காலத்தின் நிதிக்கு அவர் ஊழியம் செய்து அவர் நித்திரையானார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Who does give us the sleep? யாருக்கு இந்த நித்திரை பிரியமாய் கொடுக்கப்படுகிறது? Who does give us the sleep? யார் இந்த நித்திரையை கொடுக்கிறார்? யார் இந்த நித்திரையை கொடுக்கிறார்? யார் இந்த நித்திரையை கொடுக்கிறார்? God gives us the sleep. தேவன் நித்திரையை கொடுக்கிறார். To whom does he give the sleep? யாருக்கு இந்த நித்திரையை கொடுக்கிறார்? Those who are beloved unto him, God gives us sleep. நமக்கு பிரியமானவருக்கு தேவன் நித்திரை கொடுக்கிறார். That is what we read in Psalm 127, the last portion of the second verse. 127 சங்கீதம் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் இந்த பகுதியை நாம் வாசிக்க. Psalm 127 verse 2, the last portion we read, God giveth his beloved sleep. 127ஆம் சங்கீதம் தமிழில் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். God himself gives his beloved sleep. தேவன் தாமே தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we serve God according to the will of God, தேவ சித்தத்தின்படி நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது we become beloved, and when our service is perfected, God gives us sleep. நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறுகிறோம். நாம் செய்கிற சேவை ஊழியமானது பூர்ணப்படுத்தும் போது தேவனுக்கு நித்திரை அளிக்கிறார். Our passing away from this world, our death is called as sleep. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்தல் நம்முடைய மரணம் என்பது நித்திரை என அழைக்கப்படுகிறது. It is a sleep in the presence of God. தேவ சமூகத்தில் இது சன்னிதானத்தில் நித்திரை எனப்படுகிறது. Why is it called as sleep? ஏன் இது நித்திரை என்று அழைக்கப்படுகிறது? We will wake up one day whenever Jesus comes. நம்முடைய இயேசு வரும்போது அந்த ஒரு நாள் அவரும் அந்நாளிலே நாம் எழுந்திருப்போம். Therefore, our death is called as sleep according to the word of God. ஆகவே நமது மரணம் தேவனுடைய வசனத்தில் நித்திரை என்று அழைக்கப்படுகிறது. In the presence of God, those who are passing away, they are entering into the sleep which God is granting them. தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒருவன் கடந்து போகும்போது தேவன் அவருக்கு பிரியமானவருக்கு அளிக்கக்கூடிய நித்திரையை தான் பெற்றுக்கொள்கிறான். Our dear pastor, he was beloved unto the Lord, therefore God gave him this sleep. நமது அருமையான பாஸ்டர் கர்த்தருக்கு பிரியமானவராக இருந்தார். ஆகவே தேவன் தாமே இவருக்கு இந்த நித்திரையை அளித்தார். God gives sleep to his beloved. தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். How do we become beloved in the sight of God? தேவனுடைய பார்வையிலே நாம் எவ்விதமாக விலையேற பெற்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம்? How do we become beloved in the presence of God? நாம் எவ்விதமாக தேவனுடைய சமூகத்திலே பிரியமானவர்களாய் மாறுகிறோம்? When we read the word of God, நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கையில் concerning about our Lord and Savior Christ, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கையில் God the Father testified in 2 occasions saying, He is my beloved son. பிதாவாகிய தேவன் 2 சூழ்நிலைகளிலே சாட்சி இவர் என் நேசகுமாரன் என்று சொன்னார். God the Father testified about Jesus in 2 occasions saying, He is my beloved son. பிதாவாகிய தேவன் குமாரனை 2 சூழ்நிலைகளிலே அவர் சாட்சியிட்டு இவர் என் நேசகுமாரன் என்றார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the former eternity, the Lord Jesus Christ was the dear Father. முந்தின நித்தியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுடைய மிக பிரியமான குமாரனாக இருந்தார். Nevertheless, when he was upon this earth, especially on 2 occasions,
God the Father testified about saying, He is my beloved Son. ஆயினும் இவர் இந்த பூமியிலே காணப்பட்ட போது 2 சூழ்நிலைகள் மத்தியிலே பிதாவாகிய தேவன் இந்த குமாரனை பார்த்து, நீர் எனக்கு பிரியமான குமாரன், நேசகுமாரன் என்று சாட்சி கொடுத்தார். The first occasion we read about it in the Gospel of St. Matthew chapter 3 and verses 16 and 17. மத்தேயு 3:16-17 வசன பகுதியில் முதல் சூழ்நிலையாக இவைகளை வாசிக்கிறோம். Jesus was baptized in river Jordan and coming out of the water. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறினார். Heavens were opened and the Holy Ghost came in the form of a dove. வானம் அவருக்கு திறக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். God the Father testified about him saying, This is my beloved Son in whom I am well pleased. பிதாவாகிய தேவன் இவரை பார்த்து, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார். The truth of water baptism speaks about surrendering our own will to do the will of God. தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது தேவ சித்தத்தை செய்யும்படி நாம் நம்முடைய சொந்த சித்தத்தை சமர்ப்பித்தலை காட்டு. When Jesus surrendered his body, his will to do the perfect will of God, God the Father testified about him saying, This is my beloved Son. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்யும்படி தன்னுடைய சொந்த சித்தத்தை, தன் சரீரத்தை ஒப்புக் கொடுத்த போது பிதாவாகிய தேவன் இவரை பார்த்து, என்னுடைய நேச பிரியமான குமாரன் என்று இவரை சொல்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And from that day onwards, Jesus continued to do the will of the Father and he was beloved in his presence. அந்நாள் துவங்கி பிதாவுடைய சித்தத்தை இயேசு செய்ய ஆரம்பித்தார். இவருடைய பார்வையிலே பிரியமான நேசகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். Truly, our dear pastor also had the same experience in his life. மெய்யாகவே நமது அருமையான பாஸ்டர் அவர்களும் இதே அனுபவத்தை தன் வாழ்விலே கொண்டவராக இருந்தார். He surrendered his body and his own will to fulfill the will of God in his life. தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய சித்தத்தை, தேவ சித்தத்தை செய்யும்படியாக சமர்ப்பித்தவராக இவர் காணப்பட்டார். And he continued in that experience till the very end of his life, and thereby he became beloved unto the Lord. இந்த அனுபவத்திலே தன் வாழ்வின் முடிவு தொடர்ச்சியாக இருந்தபடியினால் தேவனுடைய சமூகத்திலே இவர் பிரியமான நேசகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். At the beginning of his ministry, Jesus was given the testimony saying, He is my beloved Son. இயேசு தம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப பகுதியிலே இவரின் நேசகுமாரன், பிரியமான குமாரன் என்று அழைக்கப்பட்டார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now, when he was reaching to the end of his life and ministry, இப்பொழுது தன்னுடைய ஜீவியத்தின் ஊழியத்தின் முடிவின் பகுதியிலே இவர் எட்டுகிற நேரத்தில் again we find God the Father was giving the same testimony about Jesus. மறுபடியும் பிதாவாகிய தேவன் இதே சாட்சி இயேசுவை குறித்து சொல்வதை நாம் பார்க்கலாம். That we are able to see in the Gospel of St. Luke chapter 9. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கையில், Luke chapter 9 and verse 35 it is written, லூக்கா 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. And there came a voice out of the cloud saying, This is my beloved Son, hear. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. God the Father testified about Jesus again saying, This is my beloved Son. பிதாவாகிய தேவன் குமாரனை குறித்து என்னுடைய நேசகுமாரன், பிரியமான குமாரன் என்று மறுபடியும் சாட்சி கொடுக்கிறார். When did this thing happen? எப்பொழுது இந்த சம்பவம் நடந்தது? When Jesus was on the Mount of Transfiguration praying with his disciples there. மறுரூப மலையிலே தன்னுடைய சீஷ பிள்ளைகளோடு கூட இயேசு ஜெபிக்கையில் இது உண்டாயிற்று. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When he was praying in the Mount Transfiguration, மறுரூப மலையிலே இவர் ஜெபிக்கையில் we find that Moses and Elijah appeared there and began to discuss with Jesus about his death and sufferings he was going to undergo on the cross of Calvary, Jerusalem. கல்வாரி சிலுவையிலே எருசலேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி கடந்து போக வேண்டியதான பாடுகளை குறித்து மோசேயும் எலியா வந்து அவரோடு கூட பேசுகையில் இது சம்பவித்தது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Moses and Elijah appeared in the Mount of Transfiguration saying, This is my beloved Son. அந்த வேளையில் தான் பிதாவாகிய தேவன் மறுபடியும் சாட்டி இவர் என் நேசகுமாரன், பிரியமான குமாரன் என்று சொன்னார். Moses and Elijah, they appeared and began to discuss with Jesus the sufferings, pain, agony and the humiliation that he was going to go on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே இவர் கடந்து போக இருக்கக்கூடியதான எல்லா விதமான சிறுமைப்படுத்துதல், ஒதுக்கி தள்ளப்படுதல், வேதனைகள், பாடுகள் இவைகளெல்லாம் குறித்து மோசேயும் எலியாவும் இவரோடு கூட பேசித்துக் கொண்டிருந்தார்கள். All the pain and agony and the trials and humiliations he was going to face on the cross of Calvary, and finally the death as well. இவர் கல்வாரி சிலுவிலே தான் கடக்க இருக்கிறதான எல்லா வேதனைகள், கஷ்டங்கள், இந்த பாடுகள் இவைகளெல்லாம் குறித்து கடைசியாக மரணத்தை குறித்தும் சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார்கள். As Moses and Elijah, they were singing with Jesus, he was joyfully yielding himself
to go through all the path of sufferings and afflictions God the Father appointed for him. மோசையும் எலியாவும் இவைகளை குறித்து சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் பிதாவாகிய தேவன் இவருக்காக நியமித்து வைத்திருந்ததான பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் தான் மகிழ்ச்சி கொண்டு சுகமாக கடந்து போகும்படியாக இவர் அதிலே கொண்டிருந்தார். Without any doubt, without any question, without murmuring, he was yielding himself joyfully to go through all the paths which God the Father appointed for him. பிதாவாவின் தனக்காக நியமித்து வைத்ததான பாடுகள், கஷ்டங்கள் வழியாக சந்தோஷமாய் கடந்து செல்ல யாதொரு கேள்வியும் சந்தேகம் முறுமுறுப்பில்லாமல் இவர் ஒப்புக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். That was the time God the Father testified about him, saying, "This is my beloved son." அப்பொழுதுதான் பிதாவாகிய தேவன் இவரை குறித்து சாட்சியிட்டு இவரின் நேசகுமாரன், பிரியமான குமாரன் என்று சாட்சியார். How is it applicable with our life? நம்முடைய வாழ்வோடு இது எவ்விதமாக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது? When we surrender ourselves to go through all the sufferings which God has appointed for us joyfully, we become good unto the Lord. நாம் தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறதான பாடுகள் அனைத்தும் மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் போது பிதாவாகிய தேவனுக்கு நாம் பிரியமான நேசகுமாரர்களாக மாறி விடுகிறோம். Yes, beloved ones, sufferings and afflictions are a part of our Christian life. ஆம் பிரியமானவர்களே, பாடுகள், கஷ்டங்கள் இவைகள் எல்லாம் கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு பங்கமாக நமக்கு இருக்கிறது. Our dear pastor chose the path of suffering joyfully in order to fulfill the will of God in his life. நமது அருமையான பாஸ்டர் அவர்கள் தன்னுடைய ஜீவியத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பாடுகளின் கஷ்டங்களையும் மகிழ்ச்சியோடு தான் ஏற்றுக்கொண்டு சமர்ப்பித்தார். And thereby he became beloved unto the Lord. இவ்விதமாக தேவனுக்கு இவர் பிரியமான குமாரனாக மாறினார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus was called the beloved of the Father at the beginning of his ministry and also towards the end of his life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியின் ஆரம்ப பகுதியில் பிதாவிடத்திலிருந்து தான் பிரியமான நேசகுமாரன் என்று சாட்சி பெற்றார். முடிவிலும் அதே சாட்சியை பெற்றுக்கொண்டார். If at all God was able to testify every day about Jesus, he would have said, "He is my beloved son." இயேசுவை குறித்து ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் சாட்சியிட்டு இருக்க கூடும் என்றால் ஒவ்வொரு நாளும் இவர் என்னுடைய பிரியமான நேசகுமாரன் என்றுதான் சாட்சியிட்டுக் கொண்டே இருப்பார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Our dear pastor, he was able to do the will of God and go through all the path of sufferings with God ordained for him, and he being beloved to the Lord. நமது அருமையான பாஸ்டர் அவர்கள் தேவன் இவருக்காக நியமித்ததான பாடுகள் அனைத்தின் வழியாக இவர் தன்னை சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்து சென்றபடியினால் இவர் பிதாவாகி சித்தத்தை செய்தபடியினால் பிரியமான நேசகுமார் என்று அழைக்கப்படுகிறார். Therefore God gave him this beautiful sleep in the presence of God. ஆகவே இந்த அழகான ஒரு நித்திரையை தேவ சமூகத்திலே தேவன் இவருக்கு அருள் செய்திருக்கிறார். Sleep in the sense of perfect rest. இந்த நித்திரை என்று சொல்லும்போது பரிபூர்ணமான ஒரு இளைப்பாறுதல். From all the toils and the pain that he took in the life and ministry half of the Lord. ஆண்டவருடைய நிமித்தமாக இந்த ஜீவியத்திலும் ஊழியத்திலும் அவர் கடந்து சென்றதான எல்லா விதமான கஷ்டங்கள், பாடுகளின் பகுதிகளிலிருந்து இளைப்பாறுதல். God has given him perfect rest by taking him to this deeper sleep. தேவன் இந்த அயத்திரைக்குள் கொண்டு செல்வதன் மூலமாக இவர் ஆழமான இந்த அனுபவத்துக்குள் இளைப்பாறுதலுக்குள் கொண்டு செல்லிருக்கிறார். David served his own generation by the will of God and fell on sleep. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். When we read about this sleep in the book of Ecclesiastes, நாம் பிரசங்கியின் புஸ்தகத்திலே குறித்து வாசிக்கையில் in the book of Ecclesiastes chapter 5 when we read பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கையில் in verse 12 it is written, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, the sleep of a laboring man is a sweet. ஒரு வேலை செய்கிறவனுடைய நித்திரையானது இன்பமாய் இருக்கும். The sleep of a laboring man is a sweet. வேலை செய்கிறவனுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yes, when we labor for the Lord in his vineyard, நாம் கர்த்தருக்கு திராட்சை தோட்டத்திலே நாம் வேலை செய்யும் போது பிரயாசப்படும் போது, when our life is over upon this earth, we will enter into the sweetest sleep. நாம் நம்முடைய வாழ்க்கையானது பூமியிலே முடிவடையும் போது இனிமையான நித்திரைக்கு நாம் கடந்து செல்வோம். This is the very same testimony concerning our dear past. நம்முடைய அருமையான பாஸ்டர் அவர்களை குறித்து இருக்கிறதான இதே சாட்சியும் இதுவாக இருக்கிறது. Right from the time he joined this ministry, அவர் தாம் இந்த ஊழியத்திலே தான் சேர்ந்த நாள் துவங்கி he was laboring for the Lord. கர்த்தருக்கென்று பிரயாசப்படக்கூடியவராக இருந்தார். Every opportunity, every occasion he labored to the maximum. அவர் ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு வாய்ப்புகளிலும்
அதிக வரம்பிலே பாடுபட்டார். He never wasted his time at all. அவர் தன்னுடைய நேரத்தை விருதாவாய் வீணாக்கி கொள்ளவில்லை. Wherever he was serving the Lord, he was laboring for the Lord both spiritually and physically as well. அவர் எங்கெங்கெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாரோ, சரீர பிரகாரமாகவும் அவர் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இவ்விரண்டிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். Thereby he became a comfort to the people of God and help and support to the leaders. இதுபோல இவ்விதமாக இருந்தபடினால் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல், நடத்திப்புக்காரர்களுக்கு இவர் ஒத்தாசையும் உதவியுமாக இருந்தார். Both spiritually and physically he labored tirelessly. இவர் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் யாதொரு கலைப்பில்லாமல் இவர் பிரயாசப்படவே இருந்தார். From various testimonies we heard this morning, we were able to understand how he was concerned and loving for the people of God. இந்த காலையில் நாம் கேட்டதான சாட்சியின் மூலமாக எவ்வளவாக தேவ ஜனங்கள் மேல் கருசனையும் கருத்தம் கொண்டிருந்தார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். He was very much concerned about building up the servants of God. கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறதான விஷயத்தில் மிகவும் அக்கறை கொண்டிருந்தார். Not only spiritually he took the burden and care for the people of God. ஆவிக்குரிய பிரகாரமாக பாரம் சுமந்து ஜனங்களுடைய காரியங்களை குறித்து விசாரங்களை தான் எடுத்துக்கொள்வதுமல்ல. Physically or literally also he was burdened about the work of God wherever he served God. சரீர பிரகாரமாக எழுத்தின்படியாகவும் எங்கெங்கெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாரோ அந்த இடங்களில் எல்லாம் இவர் இந்த பாரத்தை எடுத்துக்கொண்டார். Concerning the building up of the churches, everywhere wherever he went, he took a real burden for the people of God. தான் எங்கு சென்று சபைகளை கட்டி எழுப்புவதில் தேவனுடைய ஜனங்கள் நிமித்தமாக மிகுந்த பாரத்தை தான் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். Buying lands and constructing buildings on behalf of the church, he was very much particular. சபை நிமித்தமாக நிலங்கள் வாங்குவது, கட்டடங்களை கட்டுவது, இவைகளெல்லாம் மிகுந்த அக்கறை கொண்டவராக இருந்தார். Wherever he was serving the Lord, he labored without any rest. எங்கெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாரோ யாதொரு இளைப்பாறுதல் எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். The sleep of a laboring man is always a sweet. வேலை செய்கிறவனுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். Therefore God has fulfilled that promise in the life of our dear past. இந்த வாக்குத்தத்தத்தை நமது அருமையான பாஸ்டருடைய வாழ்விலே தேவன் பூர்த்தி செய்திருக்கிறார். He became beloved unto the Lord by doing the will of God, going through all the sufferings and afflictions which God appointed for him. தேவன் தனக்கு நியமித்து வைத்ததான எல்லா பாடுகள் கஷ்டங்கள் வழியாக கடந்து சென்று தேவனுடைய சித்தத்தை செய்தது மூலமாக இவ்விதமாக பிரியமாக இருக்கிறார். And he was able to labor for the Lord tirelessly wherever he was sent. எங்கெங்கெல்லாம் இவர் அனுப்பப்பட்டாரோ அங்கெல்லாம் எந்த விதமான இலை எடுத்துக்கொள்ளாமல் பிரயாசப்படக்கூடிய வேலை செய்கிறவராக இருந்தார். Therefore he was given the sweet sleep or rest in the presence of God. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே இளைப்பாறுதல் மிகுந்த இன்பத்தை இவருக்கு பெற்றிருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு One more experience concerning the sweet sleep we read in Acts the Apostles chapter 7 and the last verse. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் கடைசி வசன பகுதியில் இன்னும் இந்த இனிமையான நித்திரையை குறித்து வாசிக்கிறோம். Acts chapter 7 and verse 60, the last verse it is written. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் கடைசி வசன பகுதியில் He kneeled down and cried with loud voice, Lord, lay not this sin to their charge. And when he had said this, he fell asleep. அவனோ முடங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். Here we read about the sleep of Stephen. ஸ்தேவானுடைய நித்திரை அடைதலை குறித்து இங்கு வாசிக்கிறோம். He fell on sleep after praying to forgive enemies. தன்னுடைய சத்துருக்களை மன்னிக்கும்படி இவன் ஜெபித்த பிற்பாடு நித்திரை அடைந்தான். He was able to see the people who were throwing stones at him. இவனால் தன்மேல் கல் எரிகிறதான ஜனங்களை காணக்கூடிய நிலையில் இருந்தான். He was through pain and agony in his body. வேதனையும் கஷ்டமும் தன் சரீரத்திலே சகித்துக் கொண்டிருந்தான். But he didn't have any sort of revenge or retaliation. பழி வாங்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்கிறதான எந்த ஒரு ஆவியும் மற்றவனாக இருந்தான். No anger or bitterness against the people who were pelting stones on him. தன்மேல் கற்களை எடுத்து வீசுகிறதான ஜனங்கள் மேல் எந்தவித கோபமும் கசப்பும் இல்லாதிருந்தான். He was able to see the glory of God in heavens for him. இவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரலோகத்தில் இருக்கிறதான தேவ மகிமையை தரிசிக்கக்கூடிய இடத்தில் இருந்தான். He was able to understand the eternal weight of glory awaiting him. தனக்காக காத்து கொண்டிருக்கிறதான நித்திய கன மகிமை இன்னதென்பதை காணக்கூடிய நிலையில் இருந்தான். God gave him the revelation of the reward which God has in store for him. தேவன் இவனுக்காக வைத்திருக்கிறதான பிரதிபலனுடைய மகிமையை காட்டக்கூடியவராக இருந்தார். Therefore he was able to pray even for his enemies who were stoning at him. ஆகவே தான் தன்மேல் கருத்து வீசுகிறதான தன்னுடைய சத்துருக்களுக்காக கூட இவன் விண்ணப்பம் செய்யக்கூடிய நிலையில இருந்தான். In the last moments as he was going to fell on sleep,
கடைசி சனவேளையிலே இவன் நித்திரை கொள்ளக்கூடிய இந்த நேரத்திலே as Jesus prayed, he also prayed saying, Father, இயேசு ஜெபம் பண்ணின போலவே இவனும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். yes, beloved ones, this must be the experience that we are having as we live in this world. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே வாழ்தல் செய்யும்போது நாமும் பெற்று அனுபவிக்க வேண்டிய அனுபவம் இதுவாக நமக்கு இருக்கிறது. So that God will be to give us a sleep at the end of the day. இவ்விதமாக இந்த நாளின் முடிவிலே தேவனே நமக்கு நித்திரை அளிப்பார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dear pastor has been given this sleep in the presence of God, perfect rest from all his toils. நம்மையான பாஸ்டர் தன்னுடைய பிரயாசங்கள் அனைத்தையும் விட்டு பரிபூர்ணமான இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனால் இந்த நித்திரையை தாம் பெற்றுக்கொண்டார். As we are here witnessing the testimonies of this dear past, நாம் இந்த அருமையான பாஸ்டர் அவருடைய சாட்சியை குறித்து நாம் கண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே let us also surrender our life that we may be able to do the God and to go through all the sufferings which God has appointed for us. தேவ சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து தேவன் நம்மை நியமித்ததான நம்முடைய பாடுகள் வழியாய் கடந்து செல்லும்படியாக நம்மை நாமே இப்பொழுது சமர்ப்பிப்போமாக. When our role is called, we must be able to fall and sleep in the deep sweet sleep which God has appointed for us. நம்முடைய பேரின் வரிசையில் நாம் அழைக்கப்படும் போது பிதாவாகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான இன்பமான நித்திரையில் பங்கு கொள்வோமா. If it is so, whenever Jesus come in the mid-sky, in the first resurrection, we will be able to wake up. இது விதமாக இருக்கும் என்றால் நமது ஆண்டவராக இயேசு ஆகாயத்தில் வரும்போது முதலாவது அவரோடு நாம் எழுந்திருக்கக்கூடியவர்களாக இருப்போம். If God is putting us into his sleep, தேவன் நம்மை அவருடைய நித்திரையிலே வைப்பார் என்றார், surely when he comes in glory, he will wake us up. மெய்யாகவே அவர் தம்முடைய மகிமையில் வரும்போது அவர் நம்மை தட்டி நம்மை எழுப்புவார். We have to be wakened by our God. நாம் நம்முடைய தேவனாலே நாம் எழுப்பப்பட வேண்டும். That is called the first resurrection. அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று அழைக்கப்படுகிறது. If we are to be found in the first resurrection, முதலாம் உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் we must be found perfect in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் பூர்ணராய் நாம் வேண்டும். Surely our dear pastor has sustained that standard. மெய்யாகவே நம்முடைய அருமையான பாஸ்டர் அவர்கள் அந்த நிலையை அடைந்தவராக இருந்தார். Without any doubt, without any question, we are able to understand that he reached the perfect which God ordained for him. யாதொரு கேள்வியும் யாதொரு சந்தேகம் இல்லாமல் பிதாவாகிய தேவன் தனக்கு வைத்திருந்ததான அந்த இடத்தை அந்த அளவை போய் அடைந்து விட்டார் என்று நாம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம். We are on our track today. நாம் இன்றைக்கு நம்முடைய ஓட்ட வரிசையில் இருக்கிறோம். We also must be found beloved in the presence of God by doing the will of God. நாம் தேவ சித்தத்தை நம் வாழ்விலே செய்வதன் மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சியிடக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். By going through afflictions and sufferings which God appointed for us. தேவன் நமக்காக நியமித்து வைத்திருக்கிறதான பாடுகள் கஷ்டங்கள் வழியாய் கடந்து செல்லும். Living a life without any bitterness or anger or revenge or retaliation. எந்த விதமான கோபங்கள் கசபுகள் திரும்பி பழிவாங்கக்கூடிய எந்த விதமான ஆவியற்றவர்களாக இருந்து when we have to pass away from this world, God will give us a sweet sleep. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது தேவனே நமக்கு அந்த இன்பமான அருள் செய்வார். Let us labor for the Lord whatever ministry which God has given us in this life. தேவன் நம் வசம் கொடுத்ததான ஊழியம் எதுவாக இருக்கட்டும் கர்த்தர்பால் நாம் அதிகம் பிரயாசப்படுவோமாக. So that when we stand before the Lord, he will call us, the good and faithful servant, you have been faithful in few things, I will make you ruler over many things. இவ்விதமாக செய்து நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் முன்பாக நிற்கும்போது நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று நாம் சாட்சி பெறக்கூடிய இருப்போம். That hope production, we will live for the glory of God. அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நாம் கர்த்தருக்கென்று ஜீவிப்போமாக. Let us surrender ourselves in the hands of God. நம்மை நாமே எடுத்து அப்படியே கர்த்தருடைய கரங்களிலே இப்பொழுது சமர்ப்பிப்போம். Our God is a faithful God. நமது உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். He is well able to perfect the good work that he has begun in us. அவர் நமக்குள்ள ஆரம்பித்தாரே அந்த நற்கிரியை அவர் செய்து முடிக்க பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். The grace of God is approved in the life of our dear past. இந்த தேவ கிருபையானது நமது அருமையான பாஸ்டருடைய வாழ்விலே அது ரூபிக்கப்பட்டாயிற்று. And surely our God is very faithful to fulfill what he has planned for us as well. மெய்யாகவே நமக்காக என்ன திட்டத்தை தேவன் வைத்தவாரோ அத்தனையும் அவர் நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார். Let us all give ourselves in the hands of God and praise God for that. நம்ம எல்லாரும் நம்மை நாமே கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்ரா. As it was announced, now we are going to pray and finish. Then the opportunity will be given to everyone to come forward to their body and to pay your final tribute to the beautiful life of our dear past. நாம் ஏற்கனவே அறிவிப்பில் கேட்டது போல இப்பொழுதும் ஜெபித்து அனைவரும் காண்பதற்குரியதான நேரம்
நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய அருமையான பாஸ்டர் அவருடைய தேவன் செய்ததான காரியங்கள் நிமித்தம் இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய வாய்ப்பாகுது நமக்கு இருக்குது. All the ushers standing both the aisle, please stand up now. இந்த இரண்டு பக்கங்களிலும் இருக்கிறதான அஷர்ஸ்மார் எல்லாரும் சகோதர சகோதரிகள் எழுந்து நில்லுங்கள். Only the ushers, please stand up now. ஊழியக்காரர்கள் அஷர்ஸாக இருக்கிறவர்கள் எழுப்பி நில்லுங்கள். As it was announced from the last row, you can come forward one by one, view the body, and brothers can go to my right hand side and sisters my left hand side. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல இந்த ஹாலின் பின்பகுதியிலே பின்னாலே இருக்கிறவர்கள் நீங்கள் உள்ளே வந்து சகோதரர்கள் எங்களுடைய வலது கையின் பக்கமாக ஒதுக்கப்பட்ட இந்த பாதையின் வழியாகவும் சகோதரிகள் எங்களுடைய இடது கை பக்கமாக ஒதுக்கப்பட்ட பாதையின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். Nobody need to come forward now. We will call you for coming forward. இப்பொழுதே நம் முன் வர தேவையில்லை, வரும்படியாக அழைப்பு விடுக்கப்படும். Only after prayer and benediction you need to come forward. நீங்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் அருள் செய்யப்பட்ட பிற்பாடே நீங்கள் வர வேண்டும். You don't need to push and pull and rush here. நீங்கள் இடித்து நெருக்கி முந்திக் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. You can come quietly. All will be given the opportunity to view the body. எல்லாருக்குமே சரீரத்தை காணுவதற்கென்று நேரம் தாராளம் கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் காத்திருங்கள். Please listen to the instruction given by the ushers. இந்த அஷர்ஸ் நிக்கிறவர்கள் கொடுக்கிறதான அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புத்திமதிகள் என்னதென்று கேட்டு செயல். Let us all stand up. நம்ம எல்லாரும் எழும்புங்க. எல்லாரும் எழும்பி நிற்போம். For the beautiful life of our dear pastor shall we all praise God. நம்முடைய அருமையான பாஸ்டர் அவருடைய வாழ்விலே தேவன் செய்த எல்லா காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. 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 ஸ்தோத்திரம். Hallelujah. 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 ஸ்தோத்திரம். The power of sin has been defeated in his life. இவருடைய வாழ்விலே பாவத்தின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டாயிற்று. The power of sickness has been defeated. வியாதியின் வல்லமை தோற்கடிக்கப்பட்டாயிற்று. The power of all the unsanctified natures have been defeated. எல்லா பரிசுத்தமாக்கப்படாத சுபாவங்களும் தோற்கடிக்கப்பட்டாயிற்று. Our dear pastor has become more than a conqueror. நமது அருமையான பாஸ்டர் அவர்கள் முற்றுமுடிய ஜெயாலியாக மாறிவிட்டார். Shall we praise God? அதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. Yes, heaven is rejoicing now. ஆம், பரலோகம் இப்பொழுது மகிழ்ச்சி கொண்டிருக்கிறது. God the Father, the Lord Jesus and the Holy Ghost are rejoicing. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ந்து களிகூறுகிறார்கள். Angels of God are rejoicing. தேவதூதர்கள் எல்லாரும் மகிழ்ந்து களிகூறுகிறார்கள். This is not the time for us to be sad and sorrowful. நாம் இந்த நேரத்தில் துக்கப்பட்டு விசாரணப்பட்டு கொண்டிருக்கிற நேரமே. Let us all give glory to God and praise God for some time. நாம் எல்லாரும் தேவனுக்கு மகிமையை செலுத்தி நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. The glory of Zion is in our midst. சீயோனின் மகிமை இதோ நம்முடைய மத்தியிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. Because this is a body which did the perfect will of God. ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்தது சரீரம். This is a body which served God in this world. இந்த பூமியிலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்த சரீரம் இது. This is the body of Son of Zion. இது சீயோனின் குமாரனின் சரீரம். Glory of Zion is in our midst. இதோ சீயோனின் மகிமை நம்ம மத்தியிலே காணப்படுகிறது. Open our heart. நம்முடைய உள்ளங்களை திறப்போம். Everybody be filled with the glory of Zion. ஒவ்வொருவரும் சீயோனினால் நிரப்பப்படுங்கள். Open your mouth wide and speak in tongues. நீங்கள் உங்கள் வாயை விரிவாய் திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்கள். Open your mouth and speak in tongues. நீங்கள் உங்களுடைய வாயை விரிவாய் திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்கள். Be filled with the glory of God and speak in tongues. நீங்கள் தேவ மகிமையால் பட்டு அந்நிய பாஷைகளை பேசுங்கள். Be filled with the spirit of God and speak in tongues. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசுங்கள். The spirit of resurrection is in our midst. உயிர்த்தெழுதலின் ஆவி நம்ம மத்தியிலே இருக்கிறார். Jesus is in our midst. இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். Hallelujah, hallelujah. Oh, labakatuda bakatuda 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 bakatuda. Oh, hallelujah, 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 hallelujah. மண்ணின் சாயல் மாறியானு மகிமையேறி ஓ மண்ணின் சாயல் மாறியானு மகிமையேறி மாசற்றோனா மண்ணோடு மணவரே துதியே துதியே மண்ணோடு மணவரே ஓ
Very soon we are going to rejoice our Jesus in heaven in Zion and Jerusalem. அதிசீக்கிரத்தில் சியோனிலேமில் நம்முடைய இயேசுவோடு கூட நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிவுற போகிறோம். Our pastor has reached that very place. நம்முடைய பாஸ்டர் அவர்கள் அந்த அதே இடத்தை போய் அடைந்திருக்கிறார். The same grace is available for every one of us. அதே கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது. We are going to see our Jesus soon. நம்முடைய இயேசுவை நாம் சீரம் காண போகிறோம். We are going to rejoice with him forever. நாம் அவரோடு என்றென்றுமாய் மகிழ்ந்து கழிவுற போகிறோம். We are going to see our dear pastor also whenever Jesus comes in glory. நமது அருமையான பாஸ்டர் அவர்கள் மகிமையிலே இயேசு மகிமையில் வரும்போது நம்ம அவரையும் காண்போம். All those who got that glorious hope in your heart, put up your hands and praise God for that. இந்த மகிமையான நம்பிக்கை உள்ளத்திலே கொண்டிருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Hallelujah. 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 For giving all the glory and all the Lord for every blessing, every goodness God showered upon the life of this dear pastor, shall we praise God. இந்த அருமையான பாஸ்டருடைய வாழ்வில் தேவன் பாராட்டின எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக சகல மகிமையும் கனத்தை ஆண்டவருக்கே செலுத்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. 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 Shall we pray? ஜெபிப்போம். அருமையான ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களான காரணத்தின் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவானே கர்த்தாவே, சுவாமியுடைய பரிசுத்த சமூகத்திலே நீர் சேர்த்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, விதமான பாடுகளுக்கூட நாங்கள் கடந்து சென்று விதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு உமோடு கூட மகிமையிலே நாங்கள் காணப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டும். நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே சத்துருவால் நாங்கள் வஞ்சகப்பட்டு வாதபடி நீர் எங்களை கொண்டு போகிற எல்லா பாதைகளை கூட நாங்கள் சந்தோஷமாய் சென்று எவ்வளவு கஷ்டங்கள் மத்திரங்கள் சோதனைகளை எதென்றால் நாங்கள் சந்தோஷம்
வருஷமாய் தாயத்தை பூர்ணமாய் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கண்டு உம்முடைய மகிமையிலே நாங்கள் காணப்படத்தக்கதாக கிருபை செய்யுங்க தாவே எமக்கு ஸ்தோத்திரம். எப்படின்னா அலங்கத்தை எங்களோட காரதனை பொறுப்பெடுத்து சகலத்தை ஆசீர்வாதமாக நடத்தி தந்ததுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். பரிசுவான்கள் விழுந்து காரியங்களை பொறுப்பெடுத்து செய்யத்தக்கதான கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் காட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. God, our loving Father, we praise Thee and thank Thee, Lord, for Your great faithfulness You showed towards our dear pastor. Thank You for helping him to become a comfort and consolation, peace and blessing to one and all in this life, O God. We praise You and thank You for the beautiful life You started in him and perfected for him. We thank You, Lord. We give all the glory and honor unto Thee. We commit all the dear ones, those who are in sorrows and tears, into Thy hands, O Lord. Especially, we pray for the dear father and sisters and brothers, families, and their children and grandchildren, everyone. Father dear, comfort them all with Your sense and glory and the hope of resurrection, we pray Thee. Undertake for the whole church, we pray Thee, O God. Continue to guide us in Your perfect will and keep us all ready to meet You when You come in glory, O God, we pray Thee. Have Thine own way. In Jesus' name we ask Thee, Father. Amen. Now may the grace of our Lord and Savior Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy